அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நிமித்தமாக நாங்கள் வழிநடத்தி பாதுகாத்து நான் சொல்ற எல்லா சூழலிலும் இக்கட்டிலும் நம்மளோடு கூட இருந்து நம்ம வழிநடத்தின தேவன் இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை உயிரோடு பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ நெருக்கங்கள் இருந்தது, எத்தனையோ போராட்டங்கள் இருந்தது, எத்தனையோ கலக்கங்கள் இருந்தது. ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை வழிநடத்தி அவருடைய இந்த ஓய்வு நாளையும் ஆசிரியை செய்தார். அவன் அதற்காக நன்றி செலுத்துவோம். சில பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆண்டவர் மகிமைப்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சோதரம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உண்மையே ஆராதிப்பேன் என்று பாடலை பாடுவோம். கர்த்தர் அதை மகிமைப்பட அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த இடத்தில் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பாடலை பாடி கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள்
உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயின் மேலாக அன்பு வைத்து நீ எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். எத்தனை உதவியாலும் அத்தனையும் நம்பித்தீரே. நன்மையின் திருவருள் தொடர செய்து வருகிறீரே. எத்தனை உதவியாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையின் திருவருள் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவம் என்று என்னை தள்ளினாலும் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக நீயும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளினாலும் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீ எனக்காக நீயும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் முடியும் வரை உண்மைதான் ஆண்டவரை ஆராதிப்பேன். ஏனென்றால் அவருடைய நமக்கு நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் அநேகமாக இருக்கிறது. ஆமென். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒப்பு கொடுத்தாலும் கூட அது அவ்வளவாய் அவருக்கு ஈடாகாது. ஏன்னா அவ்வளோ பெரிய நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். உலகத்தில் பாருங்க எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ ஆட்கள் இருக்கிறார்கள். ஆமென். சோதனை எத்தனையோ வறுமையில இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருந்து நம்மளை தெரிந்து கொண்டு அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து நிறுத்தி அவர் ஆராதிக்க வைத்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ ஜனங்கள் அமைச்சு பசி பட்டினியோடு இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் நாம் பார்க்கும் கண்களில் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் அவர் நம்மளை தெரிந்து கொண்டு நமக்கு புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுத்து, தங்குவதற்கு வீடை கொடுத்து, ஆமென் சொல்லி நம்ம குடும்பமாக இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வருகிறார். அதற்காகவே அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நன்றி செலுத்த பாடுவோம். ஆமென்.
ஆமென் சோதரம். அவர் இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். ஆமென் சோதரம். நல்ல கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். வானத்திலும் பூமியிலும் ஆமென் சோதரம் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நாமம்? ஆமென். இயேசு என்ற நாமமே அல்லாமல் வேறே நாமம் இந்த பூமியில கட்டளையிடப்படவே இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆமென் சோதரம். வானத்தின் பூமியிலும் பூமிக்கு கீழே இருக்கிறதான எல்லா முழங்கால்களுடைய எல்லா முழங்கால்களும் முழங்கக்கூடிய ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு என்ற நாமம் மேலாக வேற நாமம் கட்டளையிடப்படவே மனிதர்கள் ரட்சிக்கப்படவும் அந்த நாமம் மாத்திரமே. ஆகவே இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை என்று இந்த பக்தர் பாடியிருக்கிறார். ஆகவே இந்த பாடலை பாடுவோம், கர்த்தரை உயர்த்துவோம், அந்த மகிமைப்படுவர் போது பாடுவோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமமில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமமில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேர்கள் ஓடும். எல்லா செய்திகளை கட்டுகள் உடையும். அவர் நாமத்தில் பேர்கள் ஓடும். எல்லா செய்திகளை கட்டுகள் உடையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமமில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமமில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. அவர் நாமத்தில் பரிசுத்தம் உண்டு. நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. யுத்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமமில்லையே. யுத்தம் அவரோடு வாழ்வதற்கென்று வேறு நாமமில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான
நாமத்துல பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் உடையும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேற நாமும் நமக்கு இல்லை. ஆமென். சோத்திரம். இந்த நாள்ல ஆண்டவரை ஆராதிக்கிறார் வந்திருக்கிறார் உங்களுக்குள்ளே. ஆமென். சோத்திரம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும், எந்த ஒரு சத்துருவின் கிரியையாக இருந்தாலும், இந்த பாடலை பாடி இந்த நாமத்தை உச்சரித்து நாம் பாடும்போது ஆண்டவர் எல்லா கிரியைகளையும் அழிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள நாமம். ஆமென். அந்த சராசரங்களை படைத்தவருடைய நாமம் அது. ஆமென். சோத்திரம். அந்த நாமத்திற்கு சொந்தக்காரர் அவர் பரிசுத்தர் 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 என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். சோத்திரமாகவே அந்த தேவனை இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தர் சோத்திரம் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். சோத்திரம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. ஆமென். இந்த வாழ்விலே என்று பக்தர் பாடியிருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். சோத்திரம். அவருடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது, அவருடைய இரக்கம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆமென். சோத்திரம். அவருடைய தயவு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது. யார் என்னை மறந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆமென். சோத்திரம். ஆமென். அந்த எண்ணத்தோடு கூட இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவருடைய மகிமை நம்மை நிரப்ப அது போதுமானதாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும்,
கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போமா? அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆராதிப்போமா? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவன் சொல்ற இடைப்பட்ட நாட்களை குறித்து ஆராதிப்போமா? அவர் வராதிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும் அல்லவா? அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்படாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வேறு திசைமாய் போயிருக்கும் அல்லவா? அதை நினைத்து, அதை நம்ம இருதயத்தில் நினைத்து, ஆண்டவரே எவ்வளவு பெரிய நல்லவர், என்னுடைய வாழ்க்கையில வந்து அதற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் மத்தியில நான் கூப்பிட்ட போது கூட இறங்கி வந்தீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்லுவோமா? நாம எத்தனையோ பேர் என்னுடைய கண்ணீரை பார்த்து ஆண்டவரே ஏராளமாய் சிரித்தார்கள். ஆனாலும் ஆண்டவரே கண்ணீரை உங்களுடைய நான் சிரிக்கும் போது ஆண்டவரை இறங்கி வந்து எனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறேன், அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நோக்கி பார்ப்போம். முழு இருதயத்தோடு அவர் நோக்கி பார்ப்போம். முழு இருதயத்தோடு அவர் நோக்கி பார்ப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய கற்பனை வேதம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூர்வாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு கூர்வமா தேவனிடத்தில் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில இடைவெட்டி ஆண்டவரே, எத்தனையோ துக்க நாட்கள் வந்தது ஆண்டவரே, ஆனால் கர்த்தரோடு கூட என்னை பாதுகாத்தே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் சொந்தக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கிறார், உறவினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார், அவர்களுக்கு இந்த நாமத்தை நீர் அறிவிக்கவில்லை ஆண்டவரே. ஆனால் என்னை தேடி வந்து ஆண்டவரே இந்த நாமத்தை அறிவித்தீர் ஆண்டவரே. என்னை தேடி வந்து என்னுடைய பாவத்தை மன்னித்தீர் ஆண்டவரே. என்னை தேடி வந்து சேற்றில் கடந்த என்னை தூக்கி எடுத்து கழுவினீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா என்னை பாதுகாத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் என்னோட கூட இருந்து ஆண்டவரே காத்து வந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் போக்கை வளர்த்தை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் கூட இப்படியாக கடந்து வந்து ஆண்டவரே உம்மை ஆராதிப்பதற்கு உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கொடான கோடி சோதனைகள் ஆண்டவரே, கொடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் பெரியவர், பெரியவர். வானங்களுக்கு நேராய் ஆண்டவரே சோதரம் சிங்காசனம் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் ஆண்டவரே. சகல மலைகளையும் ஆண்டவரே, ஆறுகளையும் ஆண்டவரே, ஊர் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே, எல்லாம் ஆண்டவரே உருவாக்கப்பட்டு ஏழாவது நாளிலே ஆண்டவரே ஓய்ந்திருந்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரே ஆராதிக்கிற வந்திருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாங்க. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டங்களும் மாறட்டும் ஆண்டவரே. தேவ பிரச்சனைகள் நிரப்பட்ட ஆண்டவரே. எல்லா சத்துருவின் கிரையில் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ஒரு வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த பகுதியிலே ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இறங்குவீராக இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்றோம் உம்முடைய வசனத்தின்படியே நாங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த பகுதியில ஆண்டவரே உமக்கென்று ஏற்படுத்தின எங்கள் மேலே உடைய கிருபை, உடைய கண்கள் ஆண்டவரே நோக்கமாய் இறப்பதாக ஆண்டவரே. எங்களுக்குள்ள அபிஷேகத்தை இறக்குவீராக ஆண்டவரே. ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லா விடுதலை ஆவார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜா ராஜா ஓ ரிவாக்கா ராஜா ஓ சந்தர ராஜா ரிவாக்கா ராஜா ஓ ரிவாக்கா ராஜா
ஹalleluya 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 துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹalleluya துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே பரிசுத்தரே நாமமே துதிக்கிறோம் 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 ஹalleluya 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 ஆண்டவரே சோதரம் 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 ஆண்டவரே ஆண்டவரே பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் எவனோ அவன் பிதாவின் வலது பாரசத்தில் நான் வீற்றிருக்கிறது போல அவனையும் அவனுடனே அவன் உட்கார்படி நான் அவனுக்கு அருள் செய்வேன் என்று சொன்னாமே நாங்கள் இந்த உலகத்தில் ஜெயம் எடுக்கிறவர்களாய் மாறணும் ஆண்டவரே ஓ என்னுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறணும் ஆண்டவரே பிசாசின் கிரியைகளை அழித்து ஆண்டவரே இந்த உலகத்தை ஜெயிக்கணும் ஆண்டவரே ஓ நீர் எப்படி ஆண்டவரே சோதரம் இந்த சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவரே ரத்தம் சிந்தி ஆண்டவரே சோதரம் ஹalleluya சாத்தானை அவன் தலையை நசுக்கி ஆண்டவரே இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே அதே போல உடைய பிள்ளைகளும் ஆண்டவரே அப்படியே செய்வதுதான் உடைய சித்தமாக இருக்கிறது இந்த பூமியிலே சத்துருவின் கிரைகளை அழித்து பிசாசின் கிரைகளை அழித்து ஆண்டவரே சொந்த வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறது போல பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார வைப்பதுதான் ஆண்டவரே உடைய சித்தமாக இருக்கிறது ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்ய நீ போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya உள்ளத்தின் ஆழத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் நம்முடைய இருதயத்தை அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் நம்முடைய இருதயம் திறக்கப்படாவிட்டால் ஆமென் அவன் நம்மளோட கூட வந்து வாசம் செய்ய முடியாது ஆமென் சோதரம் ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார் இதோ வாசல் படியிலிருந்து நான் கதவை தட்டுகிறேன் ஒருவன் எனக்கு திறந்து கொடுத்தால் நான் அவனோடு கூட இருந்து பூஜை பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆமென் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம இருதய கதவை ஆமென் திறந்து கொடுக்க வேண்டும் இருதயத்தை ஆண்டவருக்கு திறந்து கொடுக்கும் போது தேவனுடைய மகிமை ஆமென் சோதரம் அவன் நம்மளோடு இருதயத்தில் வாசம் செய்து நமக்கு வேண்டிய சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் நம்மளோடு கூட இருந்து நமக்கு கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹalleluya ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய மகிமை நம்ம மத்தியில் இறங்குவதற்கு நம் இருதயத்தில் இறங்குவதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் ஹalleluya 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 உள்ளத்தின் ஆழத்தில் நாம் பாடுவோம் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அப்பா என் சுகமானவர் யெகோவா ரூவா என் பரானவர் யெகோவா அப்பா என் சுகமானவர் யெகோவா ரூவா என் பரானவர் வலுவாக என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வலுவாக என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே எந்த சூழ்நிலை எந்த ஒரு ஆண்டவரை கெட்டான சூழ்நிலையாக இருந்தாலும்
ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் மறந்து போகலாம் ஆண்டவரே, ஆனால் நீர் எங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கு எங்களை மறப்பதே இல்லையா, எங்களுடைய சூழலை மறப்பதில்லை ஆண்டவரே. ஆமென். நீர் எங்களோடு கூட இருந்து நம்முடைய கரங்களை பிடித்து மட்டுமாய் வழிநடத்தி வருகிறார்கள். இனியும் எங்களை வழிநடத்த நீ போதுமானவராக இருக்கிறேன். ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாக்குகிறோம், படிக்கிறோம். மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனே நீ பொறுப்படுத்து வழி நடத்த வேண்டும்படியாக நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து பல்வேறு நாட்களில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது ஒரு முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். சில ஜெப குறிப்புகளை நான் வாசிக்கிறேன். அதுக்கு நம்ம உற்சாகமாக நம்ம ஜெபம் பண்ணணும், முழு இருதயத்தோடு ஜெபம் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 5 ஜெப குறிப்புமே ரொம்ப முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. என்னோட இருதயத்தில் ஆண்டவர் வைத்ததை தான் இந்த இடத்துல நான் சொல்லுறேன். நம்ம ஒரு 5 நிமிடம் எந்திரிச்சு நிற்கலாமா? நம்ம யாரும் சோர்ந்து போகாம ஒரு 5 நிமிடம். முதலாவது என்னோட அன்பு சகோதரர் சாமுக்கு ஆண்டவரே அந்த கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கிற ஆண்டவரே, இன்னி மகனை அதிக படிப்புக்கு படிக்கிறதுக்கு நீர் ஒருவரே நீர் நடத்துகிற ஆண்டவரே அப்படின்னு முழு பலத்தோடு நம்ம வீட்டு பிள்ளை போல ஆண்டவரே என் சகோதரனுக்கு அந்த வேலை கிடைக்கிற ஆண்டவரே, அந்த தேவைகள் அனைத்தும் நீர் ஒருவரே நீர் சந்திக்கிற ஆண்டவரே. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு இருந்தார்னு சொன்னது போல என்னோட அன்பு சகோதரன் சாமோட நீர் ஒருவரே இருந்தாண்டவரே. நாளுக்கு நாள் என்னோட சகோதரன் விருத்தியாக ஆண்டவரே. இந்த போத்தனூர் பகுதி மாத்திரம் இல்ல ஆண்டவரே, இந்த தமிழ்நாடு முழுவதும் சகோதரன் நீர் ஒரு ஆசீர்வாதமா நீங்க வைக்கிற ஆண்டவரே. முழு பலத்தோடு ஆண்டவரே அதுக்கான தேவைகள் எல்லாம் நீர் ஒருவரே சந்திக்கிற ஆண்டவரே. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம், அந்த அரசு வேலைக்கு நீர் ஒருவரே பணி ஆயத்தம் பண்ணி கொடுக்கணும் ஆண்டவரே. அதுக்கு எங்க இருந்து வரும் எப்படி இருந்து வரும் தெரியாது, ஆனா எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னோட கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமியில் படைத்த இயேசுநாதருக்கு என் சகோதரனுக்கு உத்தரவு வரும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம்பா. எங்களோட ஜபத்தை நீங்க அப்படியே கேட்டு ஆண்டவரே என் சகோதரனுக்கு அந்த வேலையை கொடுத்து அதை படிக்கிற காலம் முழு செலவை ஆண்டவரே நீங்க ஒருவரே ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவரே. என் சகோதரன் ஒரே ஒரு விஷயம் நீங்க நம்புங்க ஆண்டவரே. நீங்க முழுவதும் நம்பிட்டீங்கன்னா என் சகோதரன் இந்த தமிழ்நாட்டில் உமக்காக கண்டிப்பா வாழ்த்து காட்டுவார் ஆண்டவரே. என் சகோதரனுக்காக நாங்கள் ஒரு சபையா நாங்கள் திறப்புல நிற்கிற ஆண்டவரே, பரிந்து பேசுற ஆண்டவரே, முழுவதும் உடைய கருத்தரை கொடுக்குற ஆண்டவரே, நீங்க ஒருவரே நீங்க நடத்துற ஆண்டவரே. ரெண்டாவது பிரேயர் ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்மளோட ஜெம் ஸ்பீக்கர் அகஸ்டின் ஜெபகுமார் அங்கிள் அவரோட மனைவி 48 ஆண்டுகள் அவரோட ஊழியர் செஞ்சவங்க. இப்போ கடந்த ஒரு மாதமா அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்கம்மா. அவங்களால ஒரு சின்ன டம்ளர் ஊதி தூங்க முடியாத அளவுக்கு இருக்கிறாங்கன்னு நான் அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணியிருந்தேன். எனக்கு ரிட்டர்ன் மெயில் அனுப்பும்போது அதை கேட்டு நான் உண்மையாலுமே நான் ரொம்ப கலங்கிட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா 48 ஆண்டுகள் அவரோட ஊழியத்தில் ஓடுனவங்க, அவரோட எல்லா கஷ்டத்துலையும் துன்பத்திலையும் இன்பத்திலையும் இருந்தவங்க. அவர் சொல்றாரு, நீங்க என் மனைவி படுத்த படுக்கையா இருக்கிறா, ஒரு டம்ளர் கூட என் மனைவியால தூக்க முடியல அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம எல்லாரும் முழு இருதயத்தோட ஆண்டவரே அந்த சகோதரியை நீங்க எழுப்பின ஆண்டவரே. உங்களால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லப்பா, உங்களால் ஆகாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. நீர் சகலமும் செய்ய வல்லவர் ஆண்டவரே. இப்பொழுது எங்களுக்காக நீர் கொடுத்த அந்த மிஷினரி தேவ மனிதனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அந்த தாயார் அந்த படுக்கையிலிருந்து எழுப்பி மறுபடி அவரோடு சேர்ந்து எத்தனையோ குழந்தைகள் அவங்க வளர்த்துறாங்க. அதுக்கு அந்த தாயாரை நீர் ஒரு மிகப்பெரிய தூணா வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அவங்களை மறுபடியும் நீர் எழுப்பி ஆண்டவரே, இன்னும் எங்களை போல அநேக வாதிப்புகளை எழுதுறக்க அந்த தாயாரை பயன்படுத்தி ஆண்டவரே அவங்களுக்கு நல்ல உடல் சுக ஆரோக்கியத்தை கொடுக்கப்பா, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்த ஆண்டவரே. அடுத்த சாட்சி நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. மனைவி எழுப்பிட்டாரு, நடக்கிறாங்க, இன்னி வல்லமே மூடி செய்யறாங்க, இன்னி எனக்கு துணையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கணும் ஆண்டவரே. அதுக்கு நீ ஒருவரே நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, அவங்களை பலப்படுத்துகிற ஆண்டவரே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுன்னு சொன்னது போல அவங்களுக்கு பலனை நீங்க தான்ப்பா கொடுக்கணும். நீங்க ஒருவரே அவங்களுக்கு கொடுத்து நீங்க அவங்களை எழுப்பி நீ நடக்க போற கல்விக்காக நன்றி ஆண்டவரே. நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும். அடுத்த 3வது ஜெப குறிப்பு நம்மளோட மிஷனரி பிரேயருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். வியூலாக ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்காக இன்னி அநேக இந்த வாரத்துல இருந்து நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன். அவங்களும் கண்டிப்பா தம்பி நாங்கள் ஆலயம் முடிஞ்ச டைம் அட்ஜஸ்ட் பண்ணி
வரணும்னு என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் ஒரே மனதோட ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் மிஷினரிகளுக்காக நாங்கள் திறப்புல நிற்கிற ஆண்டவரே, அவங்களோட பாதங்கள் எவ்வளவு அழகானது என சுவிசேஷத்தை சுமந்து சொல்றாங்கப்பா. அந்த மிஷினரிகளுக்காக நாங்கள் திறப்புல நிற்கிற ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயங்களை நம்புங்க ஆண்டவரே, ஒரே ஒரு விஷயங்களை நம்புங்க ஆண்டவரே. இன்னைக்கே நாங்கள் கீழ்ப்படிவோம், இன்னைக்கே நாங்கள் செயல்படுவோம், இனி நாங்கள் வாழ்ந்து காட்டணும் ஆண்டவரே, வாழ்ந்து காட்டணும் ஆண்டவரே. எதுக்காக வாழ்ந்து காட்டணும்னு கேட்டீங்கன்னா உங்க நாம மகிமைக்காகப்பா. எங்களுக்கு எதுவும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லப்பா. ஆனால் உங்க நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. அந்த மிஷினரி கூட்டத்துக்கு எங்களுக்கு இனி அநேக ஆத்மாக்களை நீர் கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அக்காவோட தரிசனத்தோட சேர்ந்து இனி அநேக இடத்துல செயல்பட்டு இந்த மிஷினரி கூட்டத்தை நாங்கள் ஒரு மாபெரும் ஒரு பெரிய அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் கொண்டு போறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களை தவிர எங்களுக்கு வேற யாராலையும் உதவி செய்ய முடியாது ஆண்டவரே. அந்த தரிசனத்தை மரண பரியந்த வரைக்கும் ஆண்டவரே, முடிவு பரியந்த வரைக்காக அக்காவோட நாங்கள் எல்லாம் சேர்ந்து அதை செய்யறதுக்கு எனக்கு ஒரு குணத்தை கொடுத்து இயேசுநாதனோட உண்மையா நன்மை ஒவ்வொருவரோட இருதயத்துல நதியை போல பாய்ந்து அவர்களுக்காக கருத்துல நிற்கிறதுக்கு எங்களுக்கு அனுதினமும் உணர்த்தி அதுக்காக நாங்க உங்களுடைய சமூகத்துல நிற்கிறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு நாம மாத்திரம் மகிமைப்படுத்தோம். நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த சிறு வயதுலேருந்து அவங்க என்ன கற்றுக்கணும்னு கேட்டிங்கன்னா இயேசுநாதரை பார்த்து வளர்றதுக்கு அவங்க கற்றுக்கணும். எத்தனை பேர் ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். அந்த தாயின் தகப்பனை கனம் பண்ணுன்னா எப்படி ஆண்டவர் வைப்பாருன்னு எங்கள் குடும்பத்திலே எங்கள் பெரியமா இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்கூலில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல ஆசிரியராக எங்கள் பெரியமா ஆண்டவர் வைத்திருக்கிறாரு. இன்னைக்கு காலையில் நான் ஒரு 4 மணிக்கு எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன், எங்கள் பெரியமாவுக்கு இந்த உயர்வெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தாவையும் பாட்டி எங்கள் பெரியமா கனம் பண்ணதுனால இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ 1000 மாணவர்களுக்கு எத்தனையோ ஆசிரியர்களுக்கு எங்கள் குடும்பங்களுக்கு எங்கள் சொந்த பந்தங்களுக்கு எங்கள் பெரியமா ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைத்ததுக்கு ஒரே காரணம் தாயின் தகப்பனே எங்கள் பெரியமா கனம் பண்ணது. அதனால இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பான ஒரு வேண்டுகோள், இந்த சிறு வயதுல ஆண்டவரே என் தாயின் தகப்பனை நான் கனம் பண்ணணும் ஆண்டவரே. அது முதல் வயதுல உங்கள் ஆண்டவர் கனம் பண்ற அளவுக்கு ஆண்டவர் உட்கார் வைப்பார். இன்னைக்கு எங்கள் பெரியமாட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எங்க அப்பாவோட தியாகம் எங்க அம்மாவோட தியாகம் தான் அவங்க சொல்லுவாங்க, அவங்க படிப்பை தாண்டி. அதனால ஒவ்வொருவருக்கும் நான் சொல்றேன் ஆண்டவரே, இந்த குழந்தைகளுக்கு மேல உங்களுடைய அன்பு இருக்குன்னு ஆண்டவரே, உங்களுடைய கடன் இருக்குன்னு ஆண்டவரே. நீங்களே ஸ்கூலுக்கு போகும்போது நடத்தணும், தேவையில்லாத எந்த காரியத்திலையும் அவங்க ஈடுபடக்கூடாது ஆண்டவரே. தாயின் தகப்பன் பெரிய தரிசனத்தோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டவருக்காக பிள்ளை எழும்போம் மகன் எழுப்புவான். அந்த தரிசனத்தை எப்படியாச்சும் சாத்தான் குறைத்து போகணும்னு வகை தேடுமா. ஆனா நீங்க கூட இருந்து அவங்க எங்கேயும் விழுகாம ஆண்டவரே, நீங்க அவங்களை பத்திரமா பாதுகாத்து ஆண்டவரே நீங்க ஒருவரே நடத்தணும். அந்த சிறு வயதுல இருந்து அந்த தாயின் தகப்பனை கனம் பண்றதுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்கள நீங்களே தட்டி எழுப்புங்க ஆண்டவரே. நாங்க தட்டி எழுப்புனா அது பிரச்சனையா வந்துடும். ஆனா நீங்க தட்டி எழுப்புனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஆண்டவரை நீ நடத்துறாருமா, இயேசுநாதரை நீ நடத்துறாருமா, நான் இயேசுநாதரையே நான் நம்பி இருக்கிறேன், ஏன்னா அவரு தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இந்த சிறு வயதுல இருந்து எங்க பாப்பாமார்களையும் தம்பிமார்களையும் நீ ஒருவரே நடத்தி ஆண்டவரே அவங்க ஸ்கூல்ல போனாலும் சாட்சியா சொல்லணும், ஏசப்பா தான் எங்களை நடத்துறாரு, இயேசுநாதர் தான் எங்களை போஷிக்கிறாரு, எங்க குடும்பத்துக்கு ஆண்டவர் தான் சமாதானத்தை கொடுக்குறாருன்னு அவங்க சாட்சி சொல்ற அளவுக்கு இந்த சிறு வயதுல இருந்து அவங்களை பக்குவப்படுத்துங்கப்பா. அவங்களோட இறுதியில் அந்த வசனத்தை எழுதி 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 இறுதியில் அவங்க வசனம் அலைபாயிற அளவுக்கு அவங்களை நீங்க பக்குவப்படுத்தி அவங்களை உயர்த்த போற கிருபிக்காக நன்றி ஆண்டவரே. உங்க வார்த்தைக்கு நாங்கள் முழுவதும் நாங்கள் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், நம்மளோட அன்பு சகோதரி தீபாக்கு அவரோட தம்பிகளுக்கு வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே கல்யாணம் நடக்கிற ஆண்டவரே. அந்த ஒரு வாரமா என்னோட இருதயத்தில் அது அலை பாஞ்சிட்டே இருக்கு. ஏன்னா பாருங்க 38 வயசு அவங்க கடந்துட்டாங்க. ஆனா எனக்கு தெரியும் நம்ம இந்த வரிபெடுத்து ஏற இருக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் ஆண்டவர் கண்டிப்பா பதில் கொடுக்காம இருக்கவே மாட்டாரு. ஒருவேளை வயது ஆயிருக்கலாம், எப்படி வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா செய்ய முடிப்பார். அது நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம்ம திறப்புல நிற்கணும், நம்ம திறப்புல நிற்கணும். ஆண்டவரே அவங்களுக்கு நீங்க ஒரு நல்ல ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏன்னா நாங்க ஆயத்தமாகறோம், எங்களுக்கு ஜெயம் உங்களால தான் ஆண்டவரே வரும். நாங்க இன்னைக்கு ஆயத்தமாகறோம். எப்படி ஆயத்தமாகறோம்னா ஜெபத்துல ஆயத்தமாகறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. அந்த சகோதரனை கொஞ்சம் நினைத்தருங்க ஆண்டவரே. ஏன்னா ஒரு தாயோட இருதயம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு 38 வயசு ஆயிடுச்சு, தான் பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னா எனக்கு நல்லா தெரியும். அந்த தாயோட இருதயம் வெளியே சொல்ல மாட்டாங்க, உள்ள அவங்க எவ்வளவு தூரம் அவங்க அழுவாங்க அப்படின்னு. நம்ம இன்னைக்கு ஒருவேளை ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நம்ம சிரிக்கும் போது உலகமே நம்மளோட சிரிக்கும், ஆனா அழுகும் போது நம்ம தனிமையா தான் நம்ம அழுவோம். ஆனா இன்னைக்கு அந்த தாயோட நம்ம கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே இந்த தாயாருக்கு துணையா நானும்
பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் போய் மனதார நாங்கள் ஒரு சபையை ஆசீர்வதிக்கிறது. இன்னைக்கு நீங்கள் அதுக்கு முத்திரை போட போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படணும், உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படணும். அதுக்கடுத்து இன்னொரு ஜப குறிப்பு. எங்களோட மாமா வந்திருக்கிறாரு. எல்லாரும் ஒரு நிமிஷம் முழு பலத்தோட கரண்ட் வைத்து ஆண்டவரே எங்களோட மாமா குடும்பத்தை நாங்கள் நினைவு கூறணும் ஆண்டவரே. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எங்கள் தாயாருக்கு உட்கார்ந்துருக்கிறது முதல்ல இயேசுநாதர் காரணம், ரெண்டாவது எங்கள் மாமா காரணம். எனக்கு நல்லா தெரியும் எங்கள் மாமா ஒரு அன்னைக்கு இல்லாமல் இருந்திருந்தா எங்கள் தாயார் இன்னைக்கு இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. அதனால எங்கள் மாமா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் எல்லா விஷயத்துலையும் எங்கள் மாமா ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் எங்களோட இதுவரைக்கும் பயணித்து இதுவரைக்கும் அவர் எங்களால் காட்டுற அன்புக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் மாமா குடும்பத்தை நீங்கள் ஜபத்தில் வைத்து ஆண்டவரே அவங்க குடும்பத்தை எப்படி உங்களுக்குள்ள நீங்கள் வளர்த்துன ஆண்டவரே. எங்கள் அத்தையை நாங்கள் நினைவு கூறணும் ஆண்டவரே, எங்களோட 2 தங்கச்சியும் நாங்கள் நினைவு கூறணும் ஆண்டவரே. உங்களால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் இந்த சபையில் அவங்கள குடும்பமாக பார்க்கணும் ஆண்டவரே, குடும்பமாக பார்க்கணும் ஆண்டவரே. ஏன்னா வேறு யாரும் ஜெபிக்கலைன்னாலும் பரவாயில்ல, நம்ம இந்த சபையில் ஜெபிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் வானம் திறந்து நமக்கு அற்புதத்தை செய்கிற உண்மை ஆண்டவரே. நீங்கள் உங்களால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லைப்பா, உங்களால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. இன்னைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னது போலப்பா, இன்னைக்கு ஆண்டவரே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து உங்கள் நாம மகிமைப்பட்ட ஆண்டவரே. வெகு சீக்கிரத்தில் நாங்கள் குடும்பத்தோடு அவங்களை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆசீர்வதித்து போல கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடைசியான ஒரு ஜப குறிப்பு ஆண்டவரே, இந்த போத்தனூர் முழுவதும் ரசிக்கப்படணும்ப்பா, இந்த போத்தனூர் முழுவதும் ரசிக்கப்படணும் ஆண்டவரே. ஏன்னா என்னைக்கு இந்த பக்கம் ஆலயம் வந்ததோ அதுக்கப்புறம் நான் நியூஸ் பேப்பரில் தினமும் பார்க்குறேன், இந்த சைட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த கொலை இதெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னி நம்ம அதிக ஜபம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வராமல் ஆண்டவர், ஏன்னா இங்கே ஒரு ஆலயம் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். ஏன்னா நம்ம ஜெபிக்காமல் இருந்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லப்போம் ஆண்டவரே இந்த போத்தனூர் முழுவதும் ரசிக்கப்படணும்ப்பா, இந்த போத்தனூர் முழுவதும் ரசிக்கப்படணும் ஆண்டவரே. எத்தனையோ வாலிபர்கள் இருக்காங்கப்பா, எத்தனையோ வாலிபர்கள் இருக்காங்கப்பா, எத்தனையோ தாய்மார்கள் தகப்பன்மார்கள் இருக்காங்கப்பா. அவங்க மருந்துக்கே பல ஆயிரங்கள் செலவு பண்ணுறாங்க ஆண்டவரே. ஆனால் உண்மையான சுகம் இயேசுநாதர்கிட்ட வருங்கிறது அவங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் காமிங்க ஆண்டவரே. மருந்து மாத்திரைக்கெல்லாம் அவங்க செலவு பண்ணக்கூடாது ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் அவங்க மருந்து மாத்திரைக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு உம்முடைய சுகத்தை அவங்க பார்க்கணும், உம்முடைய சுகத்தை அவங்க பார்க்கணும் ஆண்டவரே. கணக்குள்ள வைத்து உண்மையாக சொல்லலாம் ஆண்டவரே, எங்கள் போத்தனூர் முழுவதும் ரசிக்கப்படணும்ப்பா, முழுவதும் ரசிக்கப்படணும். ஆண்டவர் அறியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இங்கே நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் தாயார் மூலியமா போத்தனூர் போ அப்படின்னு நீங்கள் சொன்னால் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த நோக்கத்தை அந்த முடிவு பெரியதும் நிலைத்திருக்கிறவனே ரசிக்கப்படுவான்னு சொன்னது போல அந்த முடிவு பெரியது அந்த போத்தனூருக்காக நாங்கள் திறப்பில் நிற்கிறது ஒரே ஒரு விஷயங்களை நம்புங்க ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் கீழ்படிவோம், இன்னைக்கு நாங்கள் கீழ்படிவோம். நான் கீழ்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. ஒரே ஒரு வாட்டி நான் கீழ்படிவேன், இன்றே செயல்படுவேன். நான் கீழ்படிவேன், இன்றே செயல்படுவேன். இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, எங்க குடும்பத்தை நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. இந்த ஒரே ஒரு வாட்டி எங்களை நீங்க நம்புங்க ஆண்டவரே. ஒரே ஒரு வாட்டி நீங்க எங்களை நம்பி உங்களுக்காக நாங்கள் வாழ்த்துக்கார்கள் அனுதினமும் நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு நேராக வருவதற்கு எங்களோட முகங்களை உமக்கு நேராக திருப்புங்க ஆண்டவரே, உமக்கு நேராக நீங்க திருப்புங்க ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்த ஆண்டவரே. நாங்கள் செய்த எல்லா ஜப குறிப்புகளுக்கு ஆண்டவரே நாங்கள் பதில் உம்முடைய சமூகத்தில் எதிர்பார்க்கிறோம், உம்முடைய கரத்துல இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான பார்க்கறது போல ஆண்டவரே எங்களோட எஜமானே நீங்க தான், உங்களோட கரத்தை தான் நாங்கள் பார்க்கணும் ஆண்டவரே. பதில் வர்றதுக்கு வெகு சீக்கிரம்
சீக்கிரத்துல இந்த ஜெப குறிப்புகளெல்லாம் நீங்க பதில் கொடுத்து ஆண்டவரே கூடிய சீக்கிரத்துல எங்க ஆலயத்துல இருக்கிற எங்க அசோகன் ஆண்டவரே ஊழியத்துல நீங்க எடுத்து வல்லமையா நீங்க பயன்படுத்தி அந்த காரணமான இந்த பெரிய நாயக்கம்பாளைய பட்டணத்தில் ஆண்டவரே இப்படி ஒரு தேவ மனுஷன் ஆண்டவர் இத்தனை நாட்கள் மறைத்து வைத்திருந்தாரே இன்னைக்கு ஆண்டவர் வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற சாட்சியை நாங்க கேட்டு அநேக ஆத்மாக்கள் உங்களுடைய சமூகத்துக்கு அந்த தேவ மனுஷன் திருப்புறதுக்காக நன்றி ஆண்டவரே. அவர் மேல வைத்த தரிசனமும் திட்டமும் நாளுக்கு நாள் ஆண்டவரை செயல்படுத்தி எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார் சொன்னது போல அந்த அசோகனோட இருதயத்தை நீங்க நாள் பக்குவப்படுத்தி ஆண்டவரே அந்த துடியூர் அந்த பெரிய நாயக்கம்பாளையம் அந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஆத்துமாக்களையும் எங்க சகோதரன் மூலியமா இங்கு ரசிக்கப்படாத அநேகர் ரசிக்கப்பட்டு பிரதர் உங்க மூலியமா நாங்க ரசிக்கப்பட்டோம், உங்க மூலியமா இயேசுநாதர் எங்க குடும்பத்துல ஒரு அற்புதம் செஞ்சாரு அப்படிங்கிற அளவுக்கு நாங்க வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே ஒரு சாட்சியை நாங்க கேட்கிற கிருபத்தாக ஆண்டவரே. இத்தனை நாள் ஆண்டவர் உங்களை எங்க பிரதர் வச்சிருந்தாரு மறைத்து, இதுக்கு தான் உங்களை மறைத்து வைத்திருந்தாரா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விளைக்கிறகள் இருக்கிறாங்களே அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்களோட அசோகனோட சேர்ந்து பயணிக்கிற அக்காவுக்காக நன்றி ஆண்டவரே. எவ்வளவு இன்னல்கள் துன்பங்கள் வந்தாலும் அவங்க அண்ணனுக்கு கூட துணையா நின்று ஆண்டவரே ஜெபத்திலேயாகட்டும் எல்லா விஷயத்திலையும் அவங்க கூட இருந்து உதவி செய்யற அக்காவை நாங்க நினைவு கூறுறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை மனதார ஆண்டவரை நாங்க வாழ்த்துறோம், மனதார ஆசீர்வதிக்கிறோம். இன்னி நாளுக்கு நாள் அவங்க பெருகி ஆண்டவரே இதை காட்டிலும் ஒரு பெரிய ஊழியத்துல உங்களோட சகோதரனை எடுத்து நீங்க பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா வைக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நல்லா கரங்களை தட்டி முழு இப்ப முழு பலத்தோடு நம்ம இருக்கிறவங்க அப்படியே ஒரே நிமிஷம் கரங்களை வைத்து ஆண்டவரே இந்த பிசாசு போராட்டத்தில் இருக்கிற ஆண்டவரே அந்த வாலிபரை நீங்க இப்போ நாங்க இங்க ஏறுகிற ஜெபம் ஆண்டவரே அங்க அந்த தம்பிக்கு அந்த விடுதலை கொடுக்க போறதுக்காக நன்றியப்பா. முழு பலத்தோட அம்மா ஒரே நிமிஷம் வாங்கம்மா அந்த பையனுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே. ஏன்னா வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உங்களுடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறதுனாலும் சொன்னது போல ஆண்டவரே அந்த வசனம் அந்த தம்பியோட வாழ்க்கையில இருக்கு ஆண்டவரே. ஏன்னா ஒரு தாயோட ஜெபம் எனக்கு தெரியும், ஒரு பையனை எப்படி உருவாக்கி எப்படி அதிலிருந்து வெளியே கொண்டு வரும். இப்பொழுது நம்ம முழு பலத்தோட அந்த தம்பிக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆவியம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே
ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம நின்ற வண்ணமாக இப்போது நம்ம மத்தியில் இருக்கிற அக்கா பியூலா அக்கா ஒரு சங்கீத பகுதி வாசிப்பாங்க. அவங்க சங்கீத பகுதி வாசித்து அவங்க சொல்கிற அந்த வசனத்தை நீங்கள் தயவாக நீங்கள் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் அது மூலியமா உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி வாசித்த பகுதியாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து உங்களை நடத்துறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால சகோதரி வாசிக்கும் போது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் வாசித்து ஆண்டவர் அக்கா எப்படி நடத்துகிறாரோ அதுக்கு நாங்கள் கீழ்ப்பிடித்து நடக்கிறதுக்கு இப்போ அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி ஜப சிந்தையோடு நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அனைவருக்கும் இந்த அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காணொலிகளை யாவரையும் நேம் ஆஃப் த ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பாடல் துதி ஆராதனைகளை தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து ஆராதித்தோம். அவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இந்த ஸ்தலத்தில் தேவ ஆவியானவர் உலாவுகிறதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். தேவநாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே போய் வேதத்தை சங்கீதத்தை பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். தேவன் தாம் இந்த சங்கீத பகுதியை ஆசீர்வதிக்கும்படியாக இன்றைக்கு வாசிக்க வேண்டிய சங்கீதம் 1ஆம் சங்கீதம். யாவருக்கும் தெரிந்த சங்கீதம் தான். ஆனாலும் நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். நீங்கள் மாறி மாறி வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாம், மாறி மாறி வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியின் வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவிதரால் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பகலை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலைநிற்பதில்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியோ. இன்றைக்கு ஒரு தங்க வார்த்தையாக கோல்டன் தாட் என்கிற வார்த்தையாக சங்கீதம் அப்படி அமரலாம். சங்கீதம் 2ஆவது வசனத்தை நம்ம இன்றைக்கு சிந்தனைக்காக நம்ம பார்க்கலாம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இன்றைக்கு எத்தனை பேர் வேதத்தை வாசிச்சுட்டு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கையில் தூக்க முடியுமா? நான் இன்றைக்கு வேதம் வாசிச்சுட்டு வந்திருக்கிறேன். தேங்க்யூ. தூக்குன கரங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அவர் பார்க்கிறார். அடுத்ததாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம வாசித்தது மாத்திரம் அங்கே நிற்கலே, அதை நம்ம அசை போடணும். எப்படி மாடு புல்லை வேகமாக சாப்பிட்டுட்டு அது ஒரு ஓரமாக உட்காந்து அசை போடுகிறதோ அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலே அசை போடும்போது தான் நம்ம எந்த வழியில் நடக்கிறோம் என்பதை தேவ ஆவியானவர் அழகாக கற்றுக் கொடுப்பார். அவர் கற்றுக் கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்ததுனால தான் நான் கிறிஸ்துவை அறியாமல் இருந்த காலத்தில் கிறிஸ்துவை அறிந்தது நிமித்தம் எங்களுடைய வீட்டுக்கு வந்த இந்த பொக்கிஷமாகிய இந்த வேதம் தான் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தது. பிறகு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாசித்த வசனம் என்ன என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் முழுவதும் அதை வாசிக்க பரலோக தேவன் அன்றைய நாளிலே 93ல் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இண்டிவிஜுவலாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். குடும்பம் அத்தனை பேருமே எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் 6 பேர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தோம். குடும்பமாக சரணடைஞ்சோம். அதுக்கு காரணம் என்று சொன்னால் கர்த்தருடைய வேதம் என்கிற வார்த்தை. வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. வார்த்தை ஒன்று வெறுமையாய் திரும்பாது. அவருடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்குது. அவர் சொல்லுகிறார், வேலைக்காரன் கேட்கிறார், நீ 100க்கு அதிபதியான வேலைக்காரன் அவருக்கு சுகம் பலவீனமாக இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த 100க்கு அதிபதி இயேசுவிடம் கேட்கிறார், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் பிழைப்படுவான்
அப்படின்னு சொல்ல வார்த்தை பாருங்க எவ்வளோ வல்லமை இருக்கிறது. அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய விசுவாசத்தை கண்டு, கிறிஸ்துவை அறியாதவர் தான், விசுவாசத்தை கண்டு அந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது, அந்த 100க்கு அதிபதி தெரிந்தது நிமித்தம், நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆகிலும் நீர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைத்து விடுவான் என்று சொல்லும்போது அப்பொழுது ஆண்டவருடைய வல்லமை புறப்படுது. ஒரே வார்த்தை தான் சொல்லுகிறார், அவர் என்ன என்று பிழைத்து விட்டார். அதுதான் இந்த வேதம், வார்த்தை, வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இப்படியே நீங்கள் பார்க்கும்போது எஸ்ரா, அருமையான பாஸ்டர் ஆனந்தவர்கள் வந்து இதுக்கு சொன்னாங்க. எஸ்ரா வந்து வேதத்தில் ஒரு தேடின ஒரு பர்சன்ட், ரொம்ப அருமையான ஒரு கதாபாத்திரம் எஸ்ரா. அப்படியாக வேதத்திலே அநேகரை நம்ம பார்க்கலாம். ஞானத்தில் சிறந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருமையாக சாலமன். இப்படியாக எஸ்ரா வந்து வேதத்தை அதிகமாக தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு நபராக நம்மளை பார்க்கலாம். இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தணும் என்று சொன்னால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செவிக்கிறோம், இரண்டாவதாக வேதத்தை தியானிக்கணும். அங்கே தசோனிக்கா பட்டணத்தை பார்க்கிறோம், அந்த பெரியா பட்டணம் நற்குணசாலி ஆகினார்கள் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம். அப்படியாக அந்த வேதத்தை வாசித்தால் நம்மளுக்குள்ளே இருக்கிற அழுக்கு வெளியே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழுக்கு, நிறைய அழுக்கு, மாம்சத்தின் அழுக்கு, மாம்சத்தின் கிரிகள், அது சாகணும், முற்றிலும் சாகணும். அப்போ சாகணும்னா நம்ம என்ன பண்ணால் வேதத்தை வாசிக்கணும். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அங்கே 14வது வசனத்தில் அங்கே பார்க்கும்போது வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. பாருங்க, வேத வாக்கியம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்குது. ஏறக்குறைய நம்ம கையில் இருக்கிற இந்த வேதம் கிட்டத்தட்ட 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இந்த 66 புஸ்தகங்களையும் ஒரு 40 மனிதனை கொண்டு கர்த்தர் அந்த வார்த்தைகளை பதிவு செய்ய வைத்திருக்கிறார். பாருங்க, அது பரிசுத்த ஆவியானவர். அப்போ வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்ப தேவ ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்படணும் என்று சொன்னால், உங்க கையில் இருக்கிற வேதம் உங்க கைக்கு வந்தது, நீங்க பாக்கியசாலி. உண்மையாகவே நான் பாக்கியசாலி. அந்த பாவ அழுக்கெல்லாம் வெளியே போகணும்னா அந்த வேதத்தை நம்ம தியானிக்கணும். அப்ப இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. சரி, தியானிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. 3வது வசனத்துல நம்ம இன்றைக்கு இந்த சிந்தனைக்கு எடுத்தது 2வது வசனம் தான். அப்போ நம்ம அப்படி செய்யும் போது, கீழ்ப்படியும் போது, அங்க 3வது வசனம் சொல்றது, அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், எல்லாம் வாய்க்கும். பாருங்க, யோசேப்பு சிறையில் இருக்கும்போது அங்கே ஒரு ஆசீர்வாதமாக தான் இருந்தார். அவர் கர்த்தருக்கு பயந்தார், கர்த்தருக்கு உண்மையாக இருந்தார், பாவத்தை விட்டு விலக்கி ஓடினார். நம்ம வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட பாவங்கள் எதிர்நோக்கி வரும். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த பாவத்துக்கு குட் பை சொல்லணும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் குட் பை சொல்லணும். பாருங்க, யோசேப்பு போத்திபா வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர் செய்வது எல்லாமே வாய்க்குது, எல்லாமே செழிப்பா இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த தேவனுக்கு உண்மையா இருக்கும்போது நிச்சயமா இல்லாதவர்களை இருக்கிறதை போல அழைக்கிற கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். அவர் எவ்வளவு பெரிய தேவன் அல்லவா? அந்த தெய்வத்தை உண்மையாகவே நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா, அந்த வசனத்தை வாசித்து வாசித்து தன்னை தானே அர்ப்பணித்து இந்த பாவத்தை விட்டு விலகி ஓடும் போது யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது போல நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை புறஜாதிகள் சொல்லுவார்கள், புறஜாதி மக்கள்கள் சொல்லுவார்கள். எவ்வளவு எகிப்தின் நாட்டுகளே எல்லா இடங்களிலும் எகிப்தை தவிர்த்து பஞ்சங்கள் அதிகமாக வரும் என்று சொல்லும் போது, கேள்விப்படும் போது, ஆனால் அந்த யோசேப்புக்கு விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுத்தார். இந்த வேதத்தை நீங்கள் சுமக்கிறது மாத்திரமல்ல, அதன் பிரகாரம் வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அந்த தியானிக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். யோசேப்பை எப்படி ஆண்டவர் மற்றவரை சாகாதபடி பிழைத்திருக்கத்தக்கதாக யோசேப்பை ஒரு அரண்மனைக்குள் ஒரு அதிகாரியாக
தேவன் வைத்தாரோ உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்படியாக நம்ம எந்த வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு. அதாவது நீங்கள் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவிதராக இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும். நிச்சயமாக நீங்கள் செய்வது எல்லாமே வாய்க்கும். நீங்க நினைக்கலாம் நான் செய்யல, என்னால் ஒன்றும் செய்ய முடியல, எனக்கு ஒன்றும் கிடைக்கல நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உங்க கையில இருக்குங்க. ஒரு வசனம் கூட வெறுமையா இருக்காது. அந்த ஃபுல் ஸ்டாப் கமால் எல்லாமே உயிர் இருக்கு. நீங்க நினைக்கல உயிர் இல்லைன்னு, உயிர் இருக்கு. அதனால உங்களை தேடி வந்திருக்குது. என்ன தேடி வந்ததுனால உங்க மத்தியில நான் இன்னைக்கு நிக்கிறேன். நான் 93க்கு முன்னாடி நிச்சயமா நான் எனக்கு இயேசு சுவாமி பத்தி தெரியாது. ஆனா இயேசு சுவாமி இன்னைக்கு ஏற்றுக்கொண்டு இந்த வேதத்தை அதிகமா ஆண்டி சொன்னாங்க, நான் எப்ப பாரு பேனாவும் கையுமாவே இருப்பேன், எப்ப பாரு நான் வேதத்தை தியானிச்சுட்டே இருப்பேன், எப்ப பாரு டைரி எழுதிட்டே இருப்பேன். அவங்க கட்டில் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கு. அவங்க எழுதி 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 அதே ஆங்கிளில் முடியும். நான் இந்த இடத்துல பெருமையாக சொல்ல ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு அப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் பைபிள் காலேஜ் முடிச்ச அந்த நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்காது, எப்பயுமே விழிச்சுட்டு தான் இருக்கும். எப்போ பாரு ஏதோ ஒன்று பிடிச்சி இதில் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட அந்த நோட்ஸ்லாம் எடுத்து நானும் இப்படி தான் எழுதிட்டே இருப்பேன். ஆனால் அவங்க சேஃபாக வச்சுருக்காங்க டைரி பேப்பர்லாம். நான் கொடுத்துருவேன், யாருக்காவது கொடுத்துருவேன். ஏன்னா ஏதாவது அவங்க பார்க்காத அவங்க இயேசு ஏற்றுக்கொள்வாங்களே அப்படின்னு சொல்லி என் கையிலிருந்து அது வெளியே போயிடும். எப்படி போகணும்னு எனக்கே தெரியாது, ஆனால் வெளியே போயிடும். ஆண்டவர் நாம் மைப்பட்டோம். அப்போ இந்த வேதத்தில் முத்துக்கள் இருக்குங்க, விலை மதிக்க முடியாத முத்துக்கள் இருக்கு. அது இந்த வேதம் ஒரு கடல். அது கடல் எவ்வளவு நீங்க தேடி தேடி எடுக்கிறீங்களோ அவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு முத்து இது. இந்த முத்தை உங்களுக்கும் எனக்கு கொடுக்க 146 கோடி மக்கள் பாருங்க நம்மளுடைய தேசத்துல இருக்கிறாங்க, இந்திய தேசத்துல. ஆனா அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு எனக்கு நம்ம பாக்கியம் செய்திருக்கிறோம். இந்த வேதத்தை நிச்சயமா நீங்களும் வாசிங்க, நீங்களும் பலனடைவீங்க, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவீங்க, சாபத்திலிருந்து விடுதலை பெறுவீங்க. உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அன்றைக்கு யோசேப்பை கர்த்தர் உயர்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உயர்த்துவாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்தி இந்த சங்கீத பகுதியை முடிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ. நல்ல முழு பலத்தோட நமக்கு எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் ஒரு 5 நிமிடம் எடுத்தாலும் தேவையான விஷயத்தை ஆண்டவர் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கற்றுக் கொடுத்து நம்மளை பலப்படுத்துறாருன்னா இதை விட நமக்கு வேற எந்த சொத்தும் நமக்கு கிடைக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நான் பார்க்குறேன், ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு சொத்துக்காக இருக்கும்போது ஆண்டவர் வேத புத்தகத்தை நம்ம கருத்தில் ஒரு மிகப்பெரிய சொத்தாக இருக்கும்போது ஒவ்வொரு நாள் இதை வாசிச்சு நம்ம அனுதினமும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தணும். அக்கா சொன்னாங்க எங்கள் அம்மா இந்த மாதிரி புக்கெல்லாம் எழுதி கைப்பட எழுதுறாங்க அப்படின்னு. அதுக்கு முதல்ல ஆண்டவருக்கு நன்றி. 2வது இந்த பழக்கம் எங்கிருந்து வந்துச்சுன்னா எங்கள் பாட்டி எப்பயுமே எழுதிட்டே இருப்பாங்க ஆழ்பாறையில் உட்காந்து. அப்போ பாருங்க, எங்கள் பாட்டி அன்றைக்கி செஞ்ச ஒவ்வொரு விஷயத்த நாங்களும் நீங்களும் யாரும் பார்க்கல. பரலோகத்திலிருந்து இயேசுநாதர் அதை பார்த்து கனப்படுத்தி எங்கள் பாட்டி உயிரோடு இல்லை, ஆனால் அவங்க செஞ்ச ஒவ்வொரு வேலையும் ஆண்டவர் கனப்படுத்தி அந்த தலைமுறைக்கும் உண்மை உள்ள தேவனுங்கிறத இன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். அதனால ஆண்டவருக்கும் எங்கள் பாட்டிக்கும் நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். இப்பொழுது முக்கியமான பகுதி, நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க, நம்ம அவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தி நம்ம அவங்களை திடப்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். முதல்ல கோகுல், ஜெசி, அப்புறம் ஜூடி, பாப்பா, நீங்கள்லாம் வாங்க, வந்து நின்று நீங்கள் சொல்லுங்கள். தெளிவாக படிக்கணும். ஆவின் கனிகள் கலாத்தியர் 5:22-23. ஆவின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. சங்கீதம் 34. கர்த்தரை நான் என் கருத்தில் சொத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ள என் ஆத்துமா நன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு
பொல்லாப்புக்கும் உதடுகளை கப்பட்டு வசனிக்கும் நாவை கப்பட்டு வசனிக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்திருக்கிறீர். உட்கார்ந்திருப்பேன் எழுந்திருக்கிறதே நீர் அறிகிறீர். என் நினைவுகள் எல்லாம் தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சொல்கிறீர். என் வழிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். என் நாவு சொல்கிறவருக்கு முன்னே இதோ கர்த்தாவே, இதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆசைகள் கெட்டாத உயரமாக இருக்கிறது. ஒரு ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? நம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் பாதாளத்தில் பறிக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறேன். நான் விடிய காலத்து சட்டைகளை எடுத்துக்கொண்டு சமுத்திரத்தின் கடையாந்திரத்திலே போய் தங்கினாலும் அங்கேயும் அது கை என்னை நடத்தும், அது வலதுகரம் என்னை பிடித்திருக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாக இருக்கிறது. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. இரவு பகலை போல் வெளிச்சமாக இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நான் நீர் என் உலகத்திலே கொண்டிருக்கிறேன். என் தாய் கருவத்தில் என்னை காப்பாற்றினேன். நான் நம்பிக்கைதக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் அதை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அதை என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்ட பூமியின் தாழ்விடங்களிலே விஷயத்திற்கு விரோதமாக உண்டாக்கப்பட்டபொழுது என் நினைவுகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை. என் கருவை உடைய கண்கள் கண்டது. அவைகளில் ஒன்றாகவும் அது இல்லாத போதே அவர்கள் உபயோகப்படும் நாட்களும் உங்கள் புஸ்தகத்தில் இருக்கிறது. தேவனே, உமது ஆலோசனைகள் எவ்வளவு இனிமையானவைகள். அவைகளின் தொகை எவ்வளவு அதிகமாம். நான் விழித்திருக்கும் போது இன்னும் மண்டையில் இருக்கிறேன். கர்த்தாவே, என்னை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழுப்புகிறவர்களை அருவருப்பாமலும் இருப்பேனோ? முழு பகையாக அவர்களை பகையினர், அவர்களை என்னை பகையினராக எண்ணுகிறேன். தேவனை என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாகும் வழியை நிறுத்தல் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துவாங்க. நம்ம அப்படியே கரங்களை நீட்டி ஆண்டவரே, உமது வேதத்தை அறிவில் கோகுடிக்க ஏன்னா அதில் தெரியும். ஆண்டவரே, இஸ்ராத்தின் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தால் சொன்னது போல் ஆண்டவரே, இந்த சிறு வயதில் ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை இந்த இருதயத்தில் பக்குவப்படுத்துறதுக்கு இன்னையிலிருந்து ஆண்டவரே எங்கள் தம்பி கோகுலுக்கும் பாப்பா ஜூடித்துக்கும் ஜெசி பாப்பாவுக்கும் நீர் ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களுடைய இருதயத்தில் இருக்கு ஆண்டவரே. மகள் சொன்னாங்க இந்த மாதிரி, இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டால் எல்லா சத்தத்தை நாங்கள் யாரு கேட்கணும் இல்லையோ, நீங்க கேட்ட அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்க வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இன்னி நாளுக்கு நாள் தாவீது ஐயாவோடு இருந்தது போல எங்க பாப்பாமார்களோட தம்பிகளோட ஆண்டவரை எங்க போனாலும் நின்றாலும் நடந்தாலும் அங்கும் இருக்கிறீங்க. உங்க கண்களுக்கு மறைவாக எங்கேயுமே போக முடியாதுன்னு சொன்ன மாதிரி இவங்க எங்க போனாலும் நீங்க அவங்களோடு இருந்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்க தேவைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே பெற்றோரிடத்துல நிற்காம இயேசுநாதர் ஒருவரே அவங்களுக்கு சந்தித்து அவங்க இந்த சிறு வயதிலிருந்து ஆண்டவரை ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு அப்போஸ்தலராக, ஒரு போதகராக, அநேகருக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கிற பிள்ளைகளாக நீங்கள் வளர்த்த போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாட்கள் வரும்போது ஆண்டவரே ஒரு பெரிய மைதானத்துல ஒரு பெரிய திரள் கூட்ட ஜனங்களுக்கு முன்பதாக இந்த வசனங்களை எல்லாம் ஒரு நதி போல, ஒரு ஆறு போல அவங்க இல்லத்திலிருந்து பாய்ந்து சென்று அநேக ஆண்டவரே ஆத்துமாக்களுக்கு அது பலன் தர ஒரு பிள்ளைகளா நீங்க வளர்த்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை உங்களுடைய செட்டைகளை நிலையில நீங்க மறைந்து பாதுகாத்து அவங்க நடத்துங்க ஆண்டவரே. அவங்க யாருக்கிட்ட எதுக்கு போய் நிற்காம ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே அவங்க இருதயத்துல நினைக்கிறதுக்கு முன்பதாகவே நீர் அவங்களுக்கு அந்த காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட இருதயத்தை நீர் சந்தோஷமா மாற்ற போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அந்த தாயின் தகப்பனுக்கும் வாழ்நாள் முழுவதும் நன்றி உள்ளவர்களாகவும் உங்களுக்கும் நன்றி உள்ளவர்களாகவும் அவங்க இருக்கும்படியாக நீர் அவங்களை மாற்றியிருக்க ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான ஆண்டவர். இப்படித்தான் இயேசுநாதர் ஒவ்வொரு நாளும் வசனத்தை இருதயத்துல பக்குவப்படுத்த
ஆண்டவரே அவங்களை உயர்த்தி கொண்டு வந்து நிலைநிறுத்த உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. இன்னி 2-3 பாப்பாமார்கள் வரல, அவங்க கொஞ்சம் ஸ்கூல் ஒர்க் இருக்கிறதுனால இனி அடுத்த வாரத்தில் அவங்களும் வந்துடுவாங்க. தொடர்ந்து நீங்கள் எல்லாரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கணும். இப்பொழுது ஒரு முக்கியமான நேரம், ஒரு செய்தி நேரத்துக்கு போகிறோம். ஒரு நிமிடம் நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் போகிறோம். ஆண்டவரே 2 தீமோத்தேயு 2:15 சொன்னது போல் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நிதானமாக போதிக்கணும் ஆண்டவரே. அதை நாங்கள் ஒரு எச்சரிப்போடு நாங்கள் போதிக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் வெட்கப்படாத ஊழியக்காரனா நாங்கள் சொல்லணும் ஆண்டவரே. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்குறோம் ஆண்டவரே. எங்களோடு நீங்கள் பேசணும் ஆண்டவரே, எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் கொஞ்சம் பேசிட்டீங்கன்னா அந்த இருதயமெல்லாம் மாறிடும் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் ஆண்டவரை கேட்கலாம் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்த உங்களுடைய அன்பிற்காக நன்றி ஆண்டவரே. உள்ளம் வறண்ட நிலமாச்சு, காத்து கண்களும் பூத்து போயாச்சு, மனதுருகும் தேவன் உங்க சத்தம் கேட்டு நாளாச்சு ஆண்டவரே. கொஞ்சம் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. உள்ளம் வறண்ட நிலமாச்சு, காத்து கண்களும் பூத்து போயாச்சு, உள்ளம் வறண்ட நிலமாச்சு, காத்து கண்களும் பூத்து போயாச்சு, மனதுருகும் தேவன் உங்க சத்தம் கேட்டு நாளாச்சு, மனதுருகும் தேவன் உங்க சத்தம் கேட்டு நாளாச்சு. கொஞ்சம் பேசுதலே இயேசு ராஜா, என்னோடு கொஞ்சம் பேசுதலே இயேசு ராஜா, கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா, என்னோடு கொஞ்சம் பேசுங்களே இயேசு ராஜா. இன்னைக்கு நீங்க வார்த்தையை எங்களோடு நீங்க பேசி எங்க ஒவ்வொருவரோட இதயத்தை நீங்க திடப்படுத்தி எங்களை நிலைநிறுத்தி எங்களை சீர்படுத்தி எங்களை ஸ்திரப்படுத்தி எங்களை பலப்படுத்தி உங்களுடைய காருண்யம் எங்களை பெரியவனாக்கும் சொன்னது போல இங்கிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையை ஆண்டவரே உங்களுடைய காருண்யத்தினால் எங்களை நினைத்து எங்க ஒவ்வொருவரையும் உங்களுடைய வார்த்தையினால நீங்க பெரியவனாக்க போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மீது இருக்கிற பகுதியில் உங்க கருத்துல கொடுக்கிறோம். நீர் ஒருவரே நீர் நடத்தி எங்களுக்கு ஆறுதல் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும். நல்ல கரங்களை தட்டி தாயார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேவன் சிறு பிள்ளைகளையும் சரி, சங்கீத பகுதியும் சரி, ஆராதனையும் சரி, இன்னைக்கு கர்த்தர் நிறையாத நேரத்தில் மண்மகன் வருவாங்க போல காரமடையில் பெரியநாயக்கம்பாளையத்திலிருந்து ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்து இன்னைக்கு ஆராதனை நடத்தி வைத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மள இசப்பா இவ்வளவு நேரம் நீர் எங்களோடு கூட இருந்து சகலவற்றிலும் நீர் அப்பா அழகாய் நேர்த்தியாய் நீர் நடத்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்குள்ள நாங்கள் போகிறோம். தகப்பனே நீங்க பேசுங்க, என்னை மறைத்து வெளிப்படுங்க. சபைக்கு எங்களுக்கு நீங்க என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறோம் அதற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். நீங்க பெருகணும், நீங்க பெருகணும். நான் சிறுகவும் செபிக்கிறேன். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் நீங்க ஓய்வு நாள்ல சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்க. வேதத்தை எடுத்தவங்க சத்தமா தெளிவா வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5. ஏன்னா நம்ம சபையில நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஜனங்கள் எப்படி இருக்கணும், விசுவாசிகள் எப்படி இருக்கணும், போதிக்கிற போதகர் எப்படி இருக்கணும், சபையில கூட சேர்ந்து உடன் ஊழியர் செய்யறவங்க நம்ம எப்படி இருக்கணும் வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5. கற்பனையில் பொருள் என்னவெனில் சுத்தமான இதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமென். ஹல்லேலூயா. ஏசப்பா எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த கடந்த வாரம் அந்த மெசேஜை எடுத்தேன். ஆண்டவர்கள் அந்த மெசேஜை மாற்றி இதை அடுத்த வாரத்துக்கு வச்சுக்கன்னு சொன்னாங்க. சரி, கரெக்டாக சொன்ன மாதிரி மெசேஜை போன வாரம் மாற்றியாச்சு. ஆனால் இந்த வாரம் இது போதிக்கணும்னு சொன்னதுனால தேவனே பரிசுத்த ஆவியானவரே நம்ம உள்ளத்தில் பேசுவார். அதில் 3 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. முதல்ல சுத்தமான இருதயம். நீங்கள் பேசணும். ஏன்னா வேற வசனம் உங்கள்கிட்ட இருக்குது. வார்த்தை கர்த்தரோட வார்த்தை உங்கள் கருத்தில் இருக்குது. சங்கீதம் 1:2 பிரகாரம் இருந்தால் 3ல் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். இப்போ தான் நம்ம கேட்டோம். நீங்கள் வாயை திறந்து நீங்கள் பேசுறீங்க. ஏன்னா வேற வசனம் உங்கள் கருத்தில் இருக்குது. கீழே கொடுத்துட்டு யாரும் எழுதிட்டு அதை மிஸ் பண்ணிடாதீங்க. முதல்ல 3 காரியம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுத்த 2 மனசாட்சி, 3வது மாயமற்ற
பிள்ளைகளுக்கும் நமக்கு இந்த 3 காரியம் நமக்கு அதை கண்டிப்பாக நம்ம கேட்டாலும் நம்ம பின்பற்றவே ஆகணும். அதை செஞ்சால் தான் ஆசீர்வாதம் இருக்கும். ஆசீர்வாதத்தையே நம்ம நோக்கி போய் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம இழந்துடக்கூடாது. முதல்ல சுத்த இருதயம். அப்போ முதல்ல ஒரு 2 நிமிஷம் நம்ம இருதயம் எப்படிப்பட்டது, நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். ஆனால் வேதத்தில் தேவன் சொன்ன சில இருதயங்களை சொல்லி இந்த வார்த்தைக்குள்ள ஆவியானவர் கடந்து போவார். எப்படின்னா எரேமியா 17:9 மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இருதயம். ஏன்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கிறோம், தூய்மையா இருக்குது, பரிசுத்தமாக இருக்குது, அப்படி இப்படின்னெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் தேவன் சொல்றாரு மனுஷனோட இருதயத்துக்கும் தேவனோட இருதயத்துக்கும் வித்தியாசம் இருக்க பாருங்க. நம்மளோட இருதயம் எப்படி இருக்குன்னா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மகா கேடுள்ளது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், ஆகவே இந்த திருக்குள்ள இந்த கேடுள்ள இருதயத்தை எந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்து போடுங்கன்னு கேட்கணும். 2வது ரோமர் 1:21 சொல்லப்பட்டிருக்குது உணர்வில்லாத இருதயம். ஒரு சிலருக்கு பாருங்க எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இதை செய்யாதன்னா கேட்க மாட்டாங்க, இதை சொல்லாதன்னா கேட்க மாட்டாங்க, இதை பேசாதன்னா பேச மாட்டாங்க. சபையில் வார்த்தை வரும்போது யார் இது கடினப்படுத்துவதற்குள்ள நம்மளை திருத்திக் கொள்வதற்கு வார்த்தை பைபிள்ல இருந்து தான் வருது, சுயத்துல இருந்து வரல. அப்ப தேவ சமூகத்தில் வரும்போது நம்ம உணர்வுள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். என்ன சொல்றாங்க, என்ன கேட்குறாங்க, என்ன பேசணும், எப்போ பேசணும், எப்படி பேசணும்னு நம்ம ஆண்டவரோட பிள்ளைகள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அப்ப 3வது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா எசேக்கியேல் 33:31 பொருளாசை நிறைந்த இருதயம். நமக்கு அது வாங்கணும் இது வாங்கணும். தேவன் என்ன சொல்லிருக்காரு, உன் தேவை என்ன நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். அந்தந்த காலத்துல நமக்கு கொடுப்பாரு ஆண்டவர். மாலை வீட்டில் இருந்தெல்லாம் சொந்த வீட்டை கொடுப்பாரு, கொஞ்சம் தேவையா நிறைய கொடுப்பாரு, காரியங்கள்லாம் வாய்க்க பண்ணுவாரு. ஆனா நம்மளோட இறுதி எதுக்குள்ள போயிடக்கூடாதான், பொருளாசைக்குள்ள நம்மளோட இறுதி என்ன செய்யக்கூடாதான், போகக்கூடாதான். அதே மாதிரி லூக்கா 1:51 அகந்தை உள்ள இருதயம். இது எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் நான் தான், எனக்கு தான் எல்லாமே தெரியும், எனக்கு கீழே தான் எல்லாமே, நான் சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிற இருதயங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த இருதயம் ஆண்டவரோட பிள்ளைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அதே மாதிரி சங்கீதம் 101:4 மாறுபாடான இருதயம். நம்மகிட்ட ஒன்று பேசுவாங்க, வெளியே ஒன்று பேசுவாங்க, மற்றவங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க, இருதயத்தில் ஒன்று நினைப்பாங்க. இது ஏன் சபைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவன் பாருங்க இயேசுதாங்க போலவே அந்த இருதயம் என்ன செய்யணும், நமக்குள்ள மாறணும். அதனால தான் பாருங்க சங்கீதம் 142 பொருளாங்க நிறைந்த இருதயம். அப்போ இந்த இருதயத்தெல்லாம் நேற்று எழுதும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, நம்ம இத்தனை வருஷம் ஊழியம் செய்யணும், இத்தனை வருஷம் பாடுபடணும், இத்தனை வருஷம் படிக்கணும், இவ்வளோ பேரை உருவாக்கணும், எல்லாமே செய்யணும். நம்மளை நம்பி கர்த்தர் ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு, ஒரு இடத்த கொடுத்துருக்காரு, ஜனத்தை கொடுத்துருக்காரு, ஒரு கிருமிகளை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம இறுதி இவ்வளவு மோசமாக இருக்குதான் என்னதான் நேற்று நான் ஆராய்ந்து பார்த்தேன். ஆண்டவரே என்னோட இறுதியும் திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மகா மோசமானதும் பொருளாசையும் ஆண்டவரே பொருளாப்பு மாறுபாடு இறுதியுமா இருந்தா என்னை எடுத்து போடுங்கன்னு தான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ இதை வீட்டில் போய் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஏன்னா இயேசுநாதனை தவிர யாரும் நீதிமான்கள் கிடையாது. மேக்ஸில் நிற்கிற நான் உங்களை காட்டிலும் பாதியிலும் பிறகான பாதி. அதனால தான் ஆண்டவர் என்ன கொண்டு நிற்க வச்சிருக்காரு. அப்போ நினைச்சு பாருங்க. அப்போ இந்த இறுதித்தெல்லாம் நம்மகிட்ட எடுத்து போடணும்னு தான் சொல்றாரு. நமக்கு முதல்ல என்ன கொடுத்துருக்குது, சுத்த இருதயம். அப்போ அந்த சுத்த இருதயம் வரணும்னா இப்போ வசனத்துக்குள்ள வார்த்தைக்குள்ள போகலாம். தாவீது சங்கீதம் 51:10 படிங்க. சங்கீதம் 51:10. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தாவீதே கேட்கிறாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தாவீதை குறித்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன், அவரோட காரியத்தில் சரியா இருந்த மனுஷன். ஆனால் ஒரே ஒரு இடத்துல அவர் பிழை செய்தார். ஆனால் அந்த பிழையை அவர் திருத்தி கொண்டு தேவனுக்கு முன்பதாக உண்மை உத்தமமாக இருந்த ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்றாரு, தேவனே என் இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. அப்போ அனுதினமும் நம்ம என்ன கேட்கணும், சுத்தம் பண்ணுங்க. நம்ம சரீரத்தை சுத்தம் பண்ணுறது பெரிய காரியம் இல்லைங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம குளிச்சிடுவோம், சோப்போடு குளிச்சிடுவோம். வியாதி வந்துடும், விளவேனம் வந்துடும், நம்ம வெளியே போகணும், பல இடங்களுக்கு போகணும்னு நம்ம குளிச்சு நீட் பண்ணுவோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அவர் எங்கே தங்குவார், இந்த இருதயம், அந்த சின்ன இருதயமாகி அந்த இருதயத்துக்குள்ளே தங்கும் போது அவர் என்ன செய்யக்கூடாதுன்னா வேதனைப்படக்கூடாதான். அப்படி வேதனை படாமல் இருக்கிறதுக்கு அதே சங்கீதம் 17:3 படிங்க. கண்டிப்பாக சபையில் இருக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள்
நம்ம எப்படி இருக்கணும்? நீர் என் இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தாவீது அழகா எழுதுறாரு, நைட்டு தூங்கும்போது, நம்ம நைட்ல தூங்க போறோம் பார்த்தீங்களா, அப்ப தூங்கும்போது நம்ம இருதயத்தை வந்து இயேசுநாதர் உலாவி பார்ப்பாங்க. ஒருவேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த நாள் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம தூங்க போகும்போது வசனத்தை சொல்லி பாட்டு பாடி ஒரு நன்மையான காரியத்தை யாருக்காவது ஒரு நல்லதை நினைச்சு போட்டு நீங்கள் தூங்குங்க. ஏன்னா நம்ம தூங்கி காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ள தேவதூதர்கள் உலாவி கர்த்தர் உலாவி நம்ம இருதயத்தை பார்ப்பாங்க. நம்ம எப்படி பார்ப்பாங்க? இந்த இருதயத்துக்குள்ள ஏதாவது தேவையில்லாத சிந்தனைகளை விதைச்சிட்டு இவன் தூங்கியிருக்கானா அப்படிங்கிற சமயத்தில் தான் அதிகாலையில் அவர் நம்ம எழுப்பிடும் போது நமக்கு நன்மை செய்ய முடியாமல் போயிடும். அப்போ நம்ம தூங்கும்போது உங்களுக்கு பாட்டு தெரியுமா, வசனம் தெரியுமா, உங்களுக்கு அடிபாசையில் பேசுறீங்களா, வசனத்தை அறிக்கையிடுறீங்களா, ஏதாவது ஒரு காரியத்தை நன்மையான காரியத்தை நீங்களும் நானும் சிந்திக்கணுமா. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம சபைக்கு நம்ம வரணும். நான் இல்லைன்னா சொல்லலை, இது எச்சரிப்பு. சபையில் நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்ம நிற்கணும், எந்த இடத்துல எதை பேசணும். 4 பேர் இருக்கிற இடத்துல நம்ம வேகமாக படப்படன்னு பேசி பழகக்கூடாது. ஒரு காரியத்தை கண்ணில் பார்க்குறோமா அதை அமைதியாக நிதானமாக வச்சு நம்ம சொல்லணும். ஆனால் தேவன் சொன்னால் அந்த இடத்துல சொல்லிடணும். அதுக்காக சொல்லாமே நம்ம போகக்கூடாது. சபையில் இருக்கிறவங்க நம்ம அப்படி இருக்கணும். நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நான் பெரிய நீதிமான்கள் சொல்ல, நம்மளை நம்பி தான் நாங்கள் சபையை கொடுத்துருவோம். அப்போ இந்த சபைக்கு உத்தரவாதி எல்லாருமே நம்ம தான். நம்மளை கேட்குறவங்க நம்மளோட ஊழியத்தின் பேரை இயேசுவின் பேரை வச்சு தான் நம்மளை அனுப்பியிருக்காரு. அப்போ அந்த பேருக்கு நம்ம கடந்த விளைவிக்காமல் நம்ம இருக்கணும்னா முதலாவது நம்மளை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ நினச்சி பாருங்க, இந்த இடத்துல வரும்போது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே தெரியாது. நீ போன்னு சொல்லி என்னை அனுப்பிவிட்டாரு. எனக்கே பெரிய கவலை. ஆனால் வந்து பார்த்தோம், இடம் சூழ்நிலை எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கு நமக்கு ஒரு கருவி வேணும்ல, ஒரு தெரிஞ்சவங்க வேணும்ல. அப்படித்தான் மகன் பியூலா ஆண்டவர் கொண்டு வந்து இடைச்சார். அதுக்கப்புறம் முதல்ல இந்த மளிகை கடைசியில் அந்த பாட்டியம்மா வந்து கனெக்ட் ஆகி அந்த மருமகள்களெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு இதாக அந்த மகளை கொண்டு வந்து ஆண்டவர் கொண்டு வந்து நமக்கு கொடுத்தாரு. அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு நினைச்சோமா காரமடை பெரியநாய்க்கு மாநிலத்திலிருந்து வந்து ஆண்டவர் ஆராதனை செய்ய வச்சிருப்பாங்க. ஒருவேளை அதிகால வேலையில் ஆண்டவர் அந்த மனுஷன் மகனை தூண்டிருக்கலாம். நீ போப்பா, இன்னைக்கு போ, உங்களை கொண்டு நான் செய்வேன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருப்பாரு, நான் விசுவாசிக்கிறேன். அதனால தான் அவங்க நம்ம 7 மணிக்கு நம்ம படிக்க விட்டாலும் நம்ம இந்திப்போம். ஆனால் அவங்க 7 மணிக்கு அங்கேருந்து புறப்பட்டா தான் 2 சின்ன குழந்தைகளை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்காரு. நினச்சி பாருங்க, எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அப்போ நம்ம சபை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார். யாரும் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஆராதனை சங்கீதம் வாசித்து மக அழகாக பேசினாங்க, சின்ன பிள்ளைங்க செய்தி கொடுத்தாங்க. இந்த வசனம் வேத வசனம் அந்த இறுதியத்துக்குள்ள பதிடுங்க. நம்ம சபையில் எவ்வளோ நேரம் பாடுறோம், எவ்வளோ நேரம் நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறது பெரிய காரியம் இல்லை. அதுக்கு பங்கு இருக்குது. ஆனால் வசனத்தில் மட்டும் சபை வளரலைன்னா இதுக்கு முன்னாடி எப்படியோ தெரியாது. இனி வரும் நாட்களில் கொடுமையான காலங்கள் சபையில் வசனம் வளர்றதுனா சபை வளராதுங்க. ஆமாம், ஹல்லேலூயா. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ஆள் இருந்தாலும் 2 ஆள் இருந்தாலும் அந்த வசனத்தில் வளருங்க. 2வது நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், எனக்கு சாட்சி முக்கியங்க. சாட்சியை கெடுக்கிற மாதிரி இருந்தால் அவர்களால் எனக்கு எத்தனை லாபம் வரதா இருந்தாலும் சரிங்க, நான் கட் பண்ணுவேன், இல்லைனா கர்த்தர் கட் பண்ணுவார். ஏன்னா இந்த இடத்துக்கு போனால் சாட்சி கெட்டு போச்சு, அவங்க லைஃப்பில் சாட்சி இல்லை, வாழ்க்கையில் சாட்சி இல்லை, பேச்சில் சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சாட்சியை காத்துக்கொள்ளணும்னா நம்ம எதை காத்துக்கணும்? வாயை நம்ம காத்துக்கணும். பேசுகிறத மிக வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி வேணாலும் பேசலாம், யாருக்கும் தெரியாது. அதுவும் தவறாக பேசக்கூடாது. கர்த்தர் பார்க்குறாரு. சபைக்கு வரும்போது ஒரு பப்ளிக் ஆண்டவர் நம்மளை கொண்டு போகும்போது தேவனாக கொண்டு வந்து நிறுத்தணும். இன்னைக்கு அந்த மகனை தேவனாக தான் கொண்டு வந்து நிறுத்தினார். பெருமைக்கு ஆராதனை நடத்தும் போது அந்த மகனுடைய கண்களில் கண்ணீர் வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்களா இல்லையா? அப்போ அந்த மகன் கர்த்தர் கொடுத்த கிருபைன்னு நினச்சி, அப்பா நான் எதுக்கும் தகுதி இல்லை, நான் நினைக்காம என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறீங்களே. அந்த கண்ணீர் ஆராதனை வேலையாக இருந்தாலும் என் ஜெப வேலையாக இருந்தாலும் நம்ம கண்களில் வரணுங்க. அந்த கிருபிக்குள்ளே நம்ம சபை போகணும். கோயம்புத்தூர் பட்டணத்தில் சபையை பிரபலமாக்குறது பெரிய விஷயம் இல்லை. இந்த சபை நடத்துகிறவங்க அங்கே வர்ற விசுவாசிகளா எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பாங்க, பர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஒன்றில் முந்தானத்து நாங்கள் ஹோலி ஸ்பிரிட் மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு பார்த்துருக்கோம். கோவைப்புலேருந்து ஒரு ஃபேமிலி வந்துருந்தாங்க. அவங்களுக்கு உண்மையில நான் பெருமைக்காக சொல்லலை, ஏன் ஆண்டவர் சொல்கிறான்னு தெரியல. பியூராவாக அவங்களுக்கு யாருக்குமே அவருக்கு தெரியாது. ஆனால்
தேவன் சேர்ப்பார். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? கர்த்தர் சரியான ஒரு நபரை கொண்டு வந்து உங்களோட இணைச்சிருக்காரு. அதை கொண்டு நிற்குது, சரியான ஒரு நபரை கொண்டு நிப்பாட்டியிருக்காரு. அடுத்த வருஷம் இந்த நாள் வரும்போது எண்ணிக்கங்க, அந்த மகளை கொண்டு ஆண்டவர் இந்த சபை முழுவதும் ஆத்து மக்களை எனக்கு தெரியுமா பிள்ளை அவங்க அப்படின்னு தெரியாது. அவரும் சொன்னார் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணை பார்த்தோன்னே தேவன் என் உலகத்தில் போட்ட வார்த்தை. அப்போ ஒரு மனுஷனை பார்க்கும்போது எது நம்மளை கொண்டு வந்து நிற்குது? சாட்சி. சாட்சி. இப்போ நம்ம எல்லாம் இப்போ பிள்ளாவை எனக்கு தெரியும், நான் பிள்ளாவை சாட்சி சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. தெரியாத ஒரு நபர் மூலமாய் வர்றதால ஒரு பெரிய சாட்சி. அப்படி நம்ம சபையில் நம்ம சாட்சியை நம்ம காத்துக்கணும்னா நமக்கு சுத்த இருதயம் வேணுங்க. அதனால அப்போஸ்தலர் 13:22 தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவே ஆண்டவர் சொன்னாரு. எசேக்கியேல் 36:26 எடுங்க. எசேக்கியேல் 36:26 தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவங்கிற பேரை நம்ம வாங்கிடணும். நீ 100% நம்ம வாங்க வேண்டாம், 1% வாங்குவோமே, என்ன கொண்டுட்டு போவாங்க உலகத்துல இருந்து? வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்னைக்கு இருதயத்தை, கல்லான இருதயத்தை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், டீச் பண்றோம், அதன்படி நடக்கிறேன்றது முக்கியமல்ல. இருதயத்துக்குள்ள இருக்கிறது தேவன் மட்டும்தான் பார்க்க முடியும், எந்த மனுஷனாலையும் பார்க்க முடியாது. ஆனா அந்த உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கிற அந்த கல்லான இருதயத்தை நீங்க நான் எடுத்து போடுறேன். என்னையும் சேர்த்து தான் நான் சொன்னேன். எடுத்து போட்டு நவமான இருதயத்தை இந்த நாள் ஆண்டவர் வந்து சபைக்கு கொடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். எவ்வளவு நல்ல தடப்பட்டாங்க. அதனால்தான் மத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்கு, சுத்த இருதயம் உள்ளவர்கள் வாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. தேவனை தரிசிக்க அவரோட பேச நமக்கு இந்த வேத வசனங்கள் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதே தினமும் இதில் நீங்களும் நானும் நடக்கும்போது அவர் என்ன செய்வார்னு சொன்னார். சொப்பனத்திலே தரிசனத்திலே நமக்கு வெளிப்பட்டு நிறைய நல்ல முதிர்ந்த ஊழியர்களோட வெளிப்பட்டு ஆண்டவர் என்ன செய்வாரோ அவரை வார்த்தையின் மூலம் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். என்னோட மன ஆனந்த் சொன்ன மாதிரி எனக்கு ஏன் இந்த பைபிள் எழுதுறத கொடுத்தாருன்னா, சின்னதில் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் எங்கள் அம்மா ஸ்கூலில் டீச்சராக இருந்தெல்லாம் போயிட்டு வந்துட்டு இந்த பைபிளை வச்சு பேப்பரில் எழுதி மடிச்சு எல்லா இதுக்குள்ளேயும் பைபிள் எங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. ஒன்று எழுதுவாங்க, அந்த பேப்பரில் இருக்கும், அடுத்த பேப்பரில் வேறு பேப்பர் எடுப்பாங்க, எழுதுவாங்க. நான் அதை ரொம்ப கவனிப்பேன். எங்கள் தம்பிக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வந்து 2 குழந்தைகள் கூட அந்த எங்கள் அம்மா கஷ்டம் வளர்ந்துட்டு இருக்கிறப்ப கூட எங்கள் அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? வசனங்களை எழுதிட்டே இருப்பாங்க. அப்போ நினைப்பேன், அம்மா என்னடா இவ்வளோ வசனங்கள் எழுதி இந்த பைபிளுக்குள்ள வைக்கிறே அப்படின்னு. ஆனால் அந்த நாட்கள் வரும்போது தேவன் அந்த கிருபை எனக்கு அந்த பழக்கம். ஏன்னா நம்ம தாயின் தகப்பனோட ஒரு கண்ணீர், அவங்க செய்கிற சின்ன ஜபமும் பெரிய ஜபமும் தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும், ஆனால் தேவன் என்ன செய்திருக்காரு? அந்த கிருபையை நமக்கு கொடுத்துருக்காரு. அதே தானே நம்ம அப்பா அம்மாட்ட வாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சுருக்காங்க. நான் தான் எனக்கு எல்லாம் கேட்டோம்னா அந்த 2 கையும் நான் விரிச்சிருவேன். உனக்காக இந்த பூமியில் நான் கடுகளவு ஒரு சொத்து வாங்க, ஒரு கடுகளவு கூட நான் ஒரு பின்னி சேர்த்து வைக்கல. ஆனால் தேவ சமூகத்தில் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டுக்கு நான் ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருக்கிறேன். நிறையா கூட இல்லை. அதை நீ பிடிச்சி வந்துக்க, வேகத்தை பிடிச்சி வளர்ந்துக்கோ. அதை பிடிச்சி உன்னால் என்ன செய்ய முடியுமா செஞ்சுக்க. ஏன்னா சொத்து சோகம் இருந்துச்சுன்னா பிரச்சனைங்க. ஏன்னா ஒரு பிள்ளையா இருந்துச்சுன்னா ஒன்றை மட்டும் வச்சுக்கோ, 2 பார்க்கும்போது 4 பார்க்கும்போது அம்மா எப்போ கொடுக்கும், அப்பா எப்போ கொடுக்கும், அம்மாட்ட என்ன இருக்குது, அப்பாட்ட என்ன இருக்குது. எனக்கெல்லாம் வருஷம் 365 நாள் என்கிட்ட பார்த்துக்கிட்டா என்கிட்ட என் மகனோ என் மகளோ எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா என்கிட்ட எல்லாம் உலக பிரகாரமான சொத்து எதுவுமே இல்லைங்க. உண்மையில சொல்கிறேன், எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி என் சகோதரன் பாருங்க, என் சகோதரன் பாஸ்டராகவும் சாமியாராகவும் நான் ஊழியர் செய்யணும். எங்கள் அம்மா 2 பேரையும் ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்துனாங்க. மீதி 3 பேர்த்தையும் உலக பிரகாரமாக வளர்த்திட்டாங்க. ஆனால் அவன் கடைசியில் ஒரே பையனாக இருந்ததுனால அவனுக்கு அந்த பாஸ்டர் அழைப்பு இல்லை. ஆனால் சின்னதில் நானும் எங்கள் தம்பி பாஸ்டிங் இருப்போம், ஜெபம் பண்ணுவான். நல்லா எங்கள் தம்பி பாடுவார். அப்படி நல்லா பாடுவார். ஆண்டவர் சுத்தமான ஒரு நாளைக்கு என் சகோதரன் நாளையத்தில் நம்ம பாட வைக்கலாம் தெரியுங்களா? அப்போ இன்றைக்கி என் சகோதரன் கொண்டு முன்னாடி நிப்பாட்டிருக்காங்க. உண்மையிலே அன்றைக்கி என் கணவன் கூட அந்த வியாதியில் என்னை தூக்கிட்டு போனீங்க. நான் சொல்கிறேன், அன்றைக்கி என் சகோதரன் தூக்கி தோளில் போட்டுட்டு அன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போட்டு நான் வீட்டில் மறிச்சிருப்பேங்க. இப்படி ஓவர் பிளட் ஆகி 4 மாதம் கலந்து எல்லாம் போய் அப்படி கிடக்குறேங்க. முதல் நாள் தான் தாலியை கட்டி மனைவி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான்.
அந்த விடிய காலையில் எந்த மனைவி ஒத்துக்குவா? தூக்கி தோளில் போட்டு போனால் அந்த வெள்ளை வேஷ்டி சட்டையோட டாக்டர் கேட்குறாங்க, என்ன இப்படி வர்றீங்க? அன்னைக்கு என் சகோதரனை கொண்டு ஆண்டவர் எனக்கு செய்தது. இன்னைக்கு சகோதரன் முன்னதாக என்னை யார் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இல்லையா, அது எனக்கு தெரியலைங்க. ஆனால் என் சகோதரன் என்னை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. காலையில் கூட சொன்னேன், தம்பி கர்த்தர் ஏதோ படிப்படியாக உயர்த்துறாரு, போதும் ஆண்டவர் இந்த அளவுக்கு உங்களை உயர்த்தி வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவனை பொறுத்தளவுக்கு அவன் இல்லாதப்ப தான் சொல்லணும், அவனுக்கு ஒரு நல்ல இறுதியை தாண்டவர் கொடுத்துருக்காரு. யாரும் பார்க்க மாட்டாங்க, நல்லவங்க கெட்டவங்க எல்லாருக்கும் பாரபட்சம் உதவி செய்கிற ஒரு இறுதியை தாண்டவர் கொடுத்துருக்காரு. அந்த சாட்சியை தாங்க நீங்களும் நானும் வாங்கணும். அப்படி தாவீதின் இறுதியத்துக்கு ஏற்றவன் அந்த சாட்சியை வாங்கணும். ரெண்டாவது நல்ல மனச்சாட்சி. இது எதை செஞ்சாலும் நல்ல மனச்சாட்சியோட நம்ம இருக்கணும். யோவான் 7:24 படிங்க. யோவான் 7:24. தோற்றத்தின்படி ஆமென். தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சபையில் இருக்கிற யாராக இருந்தாலும் இந்த நாளில் இருந்து ஒரு மனுஷன் தோற்றத்தை பார்த்து, அவங்க படிப்பை பார்த்து, அவங்க அழகை பார்த்து, திறமையை பார்த்து, தயவு செய்து நீங்களும் நான் எப்போ இங்கே எந்த இடத்துல தீர்ப்பு செய்ய முடியாது. எதை நம்ம ஆகாதுன்னு நினைக்கிறோமோ அந்த கல்லை நினைச்சு பாருங்க. ஆண்டவரே சொல்றாரு, தோற்றத்தை பார்க்காத, மனுஷனை பார்க்காத, அவன் இறுதியத்தை பாரு, அவன் சூழ்நிலைகளை பாரு அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளை முழுசும் நம்மளை தாழ்த்தணும். நம்ம எந்த நிலைமையில இருந்து வந்தோம், அப்ப நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. இதுல எனக்கு என்னன்னா, நான் ஒரு யாருக்காவது உதவி செய்யணும்னு ரொம்ப யோசனை பண்ணி, இந்த உதவி இவங்களுக்கு செஞ்சா இது கரெக்டாக இருக்குமா, இது பிரயோஜனப்படுமா, இது வேஸ்ட்டாக போயிடுமா, செய்யலாமா வேண்டாமா, அந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதை படிதான் செய்யணும். ஆனால் யாரும் அப்படி இல்லை, அவன் நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் டவக்கு பாவம் 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 எல்லாருக்கும் செய்வான். அவனுக்கு அப்படி இருந்தியான், எனக்கு இப்படி இருந்தியான். ஆனாலும் ஆண்டவர் பாத்திரம் மறுத்து தான் பிச்சை போடணும்னு சொல்லியிருக்காரு. எல்லா பாத்திரத்துலையும் கொடியை பிச்சை போட்டு நம்மளும் பின்னாடி ஓடக்கூடாதுல்ல, அதுலேயும் நம்ம ஞானமாக இருக்கணும். அப்போ யாரோட நம்ம பழகினாலும், யாரோட பேசினாலும் அவங்க தோற்றத்தை பார்க்கக்கூடாது, அவங்க சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. ஆனால் ஒன்று பார்க்கணும், அவங்க சாட்சி எப்படின்னு பார்க்கணும். என்னை பொறுத்தளவுக்கு யார் என்ன நினைச்சாலும் சரி, நான் ஜீவனோடு இருக்கிறவனுக்கு ஒரு மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துகிறாங்கன்னா நான் 2 காரியம் பார்ப்பேன். ஒன்று, அவங்களுக்கு கொடுக்குற காலத்தை நான் கர்த்தர் சமூகத்தில் எப்படியாவது கொண்டு வந்தேன். 2வது, அவங்களோட சாட்சி இறுதியத்தை பார்ப்பேன். அது சரியில்லை அப்படின்னா அதுக்கு மேலே தேவன் பார்த்துக்குவாரு. ஏன்னா அப்படி செய்யும்போது நானும் பலப்படுவேன். ஏன்னா நான் அப்படி தான் என்னை ஆண்டவர் வளர்த்துனாரு. சபை நம்ம அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் வாரம் போகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, வசனத்தை வாங்குவோம் கொண்டு போய் நம்ம குப்பையில் போடுறதில்ல. நினச்சி பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்க. அதில் வந்து அந்த 1-7 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விதவை தாய் அந்த சொத்துக்காக அந்த எஜமான்கிட்ட போய் கெஞ்சுது. அவன் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், கடவுளை பார்த்தா பயப்பட மாட்டான், ஆண்டவரை பிடிக்காத ஒரு மனுஷன். அவன் தான் ஒரு நியாயாதிபதி. ஆனால் அவன் தான் அந்த தேசத்துக்கு நியாயாதிபதி. அவங்ககிட்ட நம்ம போய் தான் ஆகணும். நம்ம போய் விசாரிக்குது, போய் அலட்டிகிட்டே இருக்குது. அவனும் பொறுத்து பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டான், சரி என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு உதவி செய்யணும். அப்போ நம்மளும் என்ன செய்யணும்னா, நம்ம கர்த்தரை அலட்டிட்டு இருக்கணும். நமக்கு ஒருத்தர் ஆண்டவரை வெறுக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, விட்டுக்கூடாது. ஒரு தடவையாக 4 தடவை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், 4 தடவை அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். 5ஆவது தடவை முடியாத பட்சத்தில் நம்ம அவங்களுக்காக கர்த்தர் பாதத்தில் நம்ம பிடிக்கும்போது தேவன் கண்டிப்பாக நம்முடைய காரியங்களுக்கு நியாயம் கண்டிப்பாக தேவன் விசாரிப்பார். நம்மளுக்கு தேவன் நியாயம் விசாரிக்கணும்னா நம்ம தேவ சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும், எவ்வளவு பேருக்காக நம்ம என்ன சொல்கிறோம், என்ன ஜெபிக்கிறோம், எப்படி இருக்கிறோன்னு நம்ம இறுதியத்தை தேவன் ஆராய்ந்து அறிகிற தகப்பனாக இருக்கிறார். நல்ல சூழ்நிலைகளை நம்மளை கொண்டு போகுங்க. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறக்கூடாதுங்க. அதே மாதிரி லூக்கா 10:30-36, 38 வரை படித்து பாருங்க. ஒரு எரியோவில் போகிற வழியில் கல்வர்கள் ஒருத்தர் என்ன பண்ண அடித்து காயப்படுத்திட்டாங்க. ஆசாரியும் போயிடலாம், லேவியரும் போயிடலாம். சமாரியும் மட்டும் அவனை சரி பண்ணி மருந்து போட்டு கொண்டு போய் சத்திரத்தில் விட்டுட்டு இவனை காய கட்டுங்க, அடுத்த முறை நான் வரும்போது இவனுக்கு நான் இன்னும் என்ன பணம் இருக்குதோ நான் உதவி செய்கிறேன். இந்த எதை குறிக்கிறது என்று சொன்னாலும் நம்ம கண்ணில் பார்க்குற ஏழைகள், விதவைகள், கண்ணீரோடு இருக்கிறவங்க, போடுறதுக்கு துணி இல்லாமல் இருக்கிறவங்க, அவஸ்தைப்படுறவங்க, வறுமையில் இருக்கிறவங்க, கண்ணீரில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய தெரியுமா,
நம்மளால முடிஞ்ச உதவியை தேவன் செய்யணும்னு அறிவித்தான் இருக்காரு. கர்த்தரை கொண்டு போய் விட்டு வரும்போது அவன் செய்யணும். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை கூட வேற எங்கே அங்கே இங்கெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். உனக்கு 2 இருக்குதோ அதை ஒன்று கூட. அது எதுவுமே உங்கள்கிட்ட அவனுக்காக 1 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு. அது கூட உங்களால் முடியல. மனசார அவனை வாழ்த்து. வாயில் வாழ்த்துறதுக்கு காசா பணமா? ஆசீர்வதிக்க கூட ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்க கூட நமக்கு இறுதியாக இல்லை அப்படின்னா நம்ம உலகத்தில் இருக்கிறதே வேஸ்ட்டுங்க. கவர்மெண்ட்டுக்கு யாரையாவது கேட்கணுமா? கேட்கக்கூடாது. தேவன் அப்படி நல்ல இறுதியத்தை சபையில் நமக்கு கொடுக்கணும். சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க சபையில் கொடுக்கணும். இந்த சபைக்கு போகிறாங்க அவங்க கர்த்தர் வசனத்தை தவிர வார்த்தையை தவிர வளர மாட்டாங்க. என்னை பொறுத்தவரை அதை தான் சொல்லுவேன். வார்த்தையில் நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். வசனத்தில் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். வசனத்தை நீங்கள் போதிச்சுட்டே இருக்கணும். அந்த சபை வசனத்தில் வளர்கிற சபைன்னு சொல்லணும். இப்போ தாமசையாவோட சபையில் ஆவணியில் அவ்வளோ பேர் வந்தது காரணம் என்ன? ஐயா விதச்சதை அவர் சொன்னார், நான் மறித்தும் பேசுவேன். ஆண்டவர் வருகை வரை தாமதமானார். நான் இருக்கிறனோ இல்லையோ எனக்கு பின்னாடி ஆனந்தி உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் வச்சிருக்காரு. நீங்கள் பேசுறீங்களோ வெளியே உள்ளவங்க பேசணும். நேம் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி போல வசனத்தை தாங்க சொல்லுவாங்க. வேற எதையும் அவங்க சொல்ல மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்படி ஒரு சுத்த இருதயம் உள்ள பிள்ளைகளாய், நற்சாட்சி நல்ல மனச்சாட்சி உள்ள பிள்ளைகளாய் மாறணும். 3வது மாயமற்ற ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் இயேசுக்காக மட்டும்தாங்க இருக்குது. ஏன்னா நம்மளோட மனுஷன்கிட்ட இருக்கிறதுக்கு கொஞ்சம் குறையுமா? ஏன் சொல்றீங்களா? சில வேலைகளை நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்ம எதிர்பார்த்த காரியம் நமக்கு வரல அப்படின்னா என்ன இத்தனை நாளாக செபிக்க இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு. அப்போ ஆதியாகமம் 15:6 எடுத்து படிங்க. நம்ம நினைக்கலாம், ஏன்னா நம்ம மனுஷன் தான், எதிர்பார்த்தோம்னா நடந்துட்டாலும் அது கஷ்டம் தான். ஆண்டவர் ஏன் லேட் பண்ணுறாருன்னா இந்த விசுவாசத்தை வர்த்திக்கப்படுறாரு. ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமோட கதை உங்க எல்லாருக்கும் தெரியும். விசுவாசத்தின் தகப்பன் யாருன்னு கேட்டாவே ஆபிரகாம் தான். ஆனால் நமக்கு விசுவாசத்தின் தகப்பன் யாரு? நம்ம விசுவாசத்தின் தகப்பன் யாருப்பா? ஏசப்பா. மக்கள் சொல்லுங்க. பழைய பாட்டின் காலத்தில் நமக்கு ஆபிரகாமும் ஒரு முன்னோடியாக தான் வச்சிருக்காரே தவிர நமக்கு முழுசா நமக்கு விசுவாசத்தின் தகப்பன் யார்? ஏசப்பா தான். அவர் விசுவாசத்தில் தான் வளர்ந்தார். விசுவாசத்தில் தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். அப்போ அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது போல ஆபிரகாம் சொல்றாரு. அவன் கேட்டது ஒரே ஒரு குழந்தை தான் கேட்டான். வெளியே போய் நின்று பாரு, வானத்தை பாரு, பூமியை பாருங்க. முடிஞ்சா அதே எண்ணிக்கை இதே எண்ணிக்கை. மணலை நம்மளால எண்ண முடியுமா? நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எவ்வளோ வேணுமா? கண்ணை எட்டிட்டு 1, 2, 3 அதுக்கு மேலே கழுத்து வலி வந்துடும். ஆனால் இவ்வளவா ஒரு சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொன்ன தகப்பன் நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அந்த விசுவாசம் தான் இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும், ஆண்டவர் வருகை வரைக்கும் விசுவாசத்தின் வார்த்தைகளில் வல்லமை உள்ளவனாக இருந்தாலும் தேவன் உங்களுக்கு எனக்கு முன்மாதிரியாக ஒருத்தரை வைத்திருப்பார் என்று சொன்னால் நம்ம இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் பின்பற்ற பிள்ளைகளாக. அதனால தான் 2 தீமோத்தேயு 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிகிறேன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. நான் விசுவாசித்து இது கடந்து வந்த பாதை யாருன்னு எனக்கு தெரியும். அதை நீ அறிஞ்சுக்க தீமோத்தேயு அறிஞ்சு அந்த சபையில் வந்த பிள்ளைகளுக்கு நீ கடிந்து நீ உபதேசம் பண்ணேன்னு சொல்லி எந்த இடத்துல பிரசங்கம் கடினமாக வருதோ அந்த இடத்துல நம்ம நினைச்சு நிச்சயக்கு மட்டும் நம்ம பழகிட்டோம்னா நம்மளை மேற்கொள்றதுக்கு யாராலையும் முடியாதுங்க. அட்வைஸ் பண்ணும்போது கேட்டுக்கணும். நல்லதோ கெட்டதோ கேட்டுட்டு அப்புறம் சிந்திக்கணும். ஏன் அட்வைஸ் நம்ம பண்ணாங்க? இதில் நம்ம என்ன விட்டுட்டோம், எதை நம்ம சேர்க்கணும், எதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் நம்ம ஆலோசனை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நம்ம ஜெயிச்சுக்குவோம். இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லக்கூடாது, எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க அதை சொல்லிட்டாங்க, இவங்க அதை சொல்லிட்டாங்க. நீங்களும் நானும் இருந்தோம்னா காற்றில் அலைவிட்டு அலைகிற பிள்ளைகளாக யாக்கோப்பு எழுதுனது போல ஒவ்வொரு இடமா இந்த நாடோடி போன மாதிரி நீங்களும் நானும் போயிட்டே இருக்கணும். கர்த்தர் எங்கே நம்மளை வச்சிருக்கிறாரோ அங்கே நம்ம இருக்கணும். அது எவ்வளோ பேர் ஆண்டவர் கொடுத்தாலும் சரி, நம்ம யாரையும் காரணம் காட்டக்கூடாது, யாரையும் எதிர்த்து சொல்ல. நம்ம எங்கே வச்சிருக்காரோ அங்கே நீங்கள் நின்று பாருங்க, தேவன் நம்மளை இருக்கிறார். அதனால ரோமர் 1:17 எபிரேயர் 10:38 விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார் அப்படின்னு. அப்போ நம்ம பிழைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தில் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ இந்த நாளில் ஆதியாளர் சொல்ற ஒரே காரியம் எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போமா?
இல்லையா? நம்ம எதற்கும் நம்ம பேசணும். அப்போ நம்ம பேசணும், வாய்க்கிறது பேசுறது தான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன ரசிக்கப்படாத ஜனங்களா, கர்த்தரை அறியாத ஜனங்களா? புதுசாக ஒருத்தர் வந்தால் பரவாயில்ல, அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்பயுமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும். அப்போ இந்த நாளில் 1 தீமோத்தேயு 1:5 வேற வசனத்தின்படி ஏசப்பாட்ட நீங்கள் எல்லா கண்களை நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், என்ன கேட்கணும்? ஆண்டவரே, எனக்கு சுத்த இறுதியத்தை நீங்கள் கொடுங்கப்பா. நான் இந்த சபைக்கு நான் எத்தனை வருஷம் என்ன நீங்கள் வைத்திருப்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு நான் சுத்த இறுதியத்தோடு நான் இங்கே இருக்கணும். ஆண்டவரே, என்னோட இறுதியம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதுலேயும் ஒரு சிலர் குறைய கண்டுபிடிச்சி பேசுகிறவங்க இருப்பாங்க. அதுக்காக நம்ம போய் இறுதியத்தை கத்தி எடுத்து கிழிச்சு காட்ட முடியாது. ஆனால் தேவன் நம்ம நடக்கிற நடத்தையை வச்சு நமக்கு சாட்சி சொல்ல வைப்பார். இன்னைக்கு என் தாயார் இறந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆயிடுச்சு. நம்ம சாட்சி சொல்கிறோம். என் சகோதரன் என் கூட இருக்கிறாரு, நம்ம சாட்சி சொல்கிறோம். இவ்வளோ குறித்து நம்ம சாட்சி சொல்கிறோம். அந்த மகளுக்கு நமக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனால் கொண்டு வந்து எடுத்து சாட்சி சொல்கிறோம். ஏன் ஒவ்வொருத்தரை கொண்டு ஆண்டவர் சாட்சி சொல்ல வைக்கிறாரு. அந்த இறுதியை நமக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா தேவன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நான் மறித்தும் பேசுவேன். என் தாயார் மறித்து இன்னும் பேசி கொண்டு தான் இருக்கிறார். அதனால் ஆண்டவர்கிட்ட கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் ஜெபிப்பாங்க. நீங்கள் தான் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் வாரம் வரேன், இடையில நடக்கிற மீட்டிங் எல்லாம் வரேன். ஆனால் ஆண்டவரே, என் நடை எப்படி இருக்கணும், என் உடை எப்படி இருக்கணும், என் பேச்சு எப்படி இருக்கணும், என் செயல் எப்படி இருக்கணும், என் சிந்தனை எப்படி இருக்கணும்? ஆண்டவரே, என் இறுதிய முதலாவது எப்படி இருக்கும்? நட உடை பேச்சு எல்லாம் வெளியே தெரியும். ஆனால் என் இறுதிய வெளியே தெரியாதப்பா. நான் கிருப்புள்ளதும் கேடுள்ளதும் சஞ்சலம் நிறைந்ததும் மாறுபாடான பொருளான இறுதியுமா ஆண்டவரே, இந்த இறுதிய உடற்பில்லாத இறுதியுமா நான் இருக்கவே கூடாதப்பா. நீங்கள் சொல்றதை கவனித்து செய்கிற இறுதியுமா என்னை மாற்றுங்கப்பா. நல்ல மனச்சாட்சி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. வாயை தட்டி கேட்க வார்த்தைப்படி பேசுங்க. நல்ல மனச்சாட்சியை கொடுங்கப்பா. மனுஷனை பார்த்து தோற்றத்தை பார்த்து நியாயம் நான் விசாரிச்சிருக்க கூடாதப்பா. அவங்களோட உண்மையான சூழ்நிலைகள் எந்த காரியம் லேட்டானாலும் நிதானிச்சு அதை அறிகிற ஒரு கிருமி எங்களுக்கு கொடுங்கப்பா. அதே போல தகப்பனே, ராஜா ஏசப்பா, நீ நல்லவரப்பா. உண்மை போல நம்ம விசுவாசத்தில் வளர நல்லவனே. எங்களுக்கு முன்புதான் ஆபிரகாமை நீங்கள் வச்சிருக்கீங்க, நல்லது. ஆனால் நாங்கள் உண்மை போல விசுவாசத்தில் வளர ஆண்டவரே. அப்படி ஒரு விசுவாசமுள்ள தகப்பனை நீர் உங்களுடைய பிள்ளைகளா எங்களை உமக்கு நீர் வைத்திருக்கிறீர்கள். அதற்காக நன்றி ராஜா. நீர் எங்களுக்கு தகப்பனா இருக்கிறதுக்கு ஆண்டவரே நாங்கள் எந்த வாக்கியத்தையும் நாங்கள் செய்யலை. நாங்கள் எதை கிளைக்க பிடிச்சி உங்கள் ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டிக்கப்பா. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. யோபு சொன்னது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களல்ல, என் கண்களே காணுதுன்னு சொன்ன வார்த்தையின்படி அந்த விசுவாசத்தில் ஆண்டவரே நாங்கள் போக எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே அன்பு பிள்ளைகளோட இறுதியத்தில் சிந்தனைகளை நினைவுல போகிற வாரத்தில் எல்லாவற்றிலையும் தேவ ஆவியானவர் அப்படி எங்களுக்குள்ள ராஜா நீர் ஆளுகை செய்வீராக. ராஜா நீர் ஆளுகை செய்கிற கிருமிக்காக நன்றி அப்பா, நன்றி. ஒரு விஷயம் ஒவ்வொருவரையும் கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் நிரப்புவீராக. ராஜா ஆவியில பிள்ளைகளை நிரப்புவீராகப்பா. இந்த வார்த்தை வழி ஓரமாக